சேரன் வந்து இந்த தமிழ் திரையுலகமே ஒரு பொற்காலம் போல ஆகணும், அதுக்காக தவம் இருந்து பேசின மாதிரி அருமையாக பேசினார். ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரியே இது ஒரு பாண்டவர் பூமி ஆகும்ண்ணே. இந்த சினிமா மிகச்சிறந்த ஒரு நிலையை உங்கள் எண்ணம் போல் ஆகும், உங்கள் மனசு போல் ஆகும்ண்ணே. ஏன்னா ஒரு எல்லா விஷயமே ஒரு அடியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஒரு விதையிலேருந்து தான் அவ்வளோ பெரிய ஒரு மரம் உண்டாகுது. அதனால் நீங்கள் ஆரம்பித்த இந்த ஒரு சிறந்த இந்த ஆரம்பம் மிகப்பெரிய ஒரு நிலையை அடையும்னே. நிச்சயமாக அடையும். அண்ணன் ஐயா தனஞ்சயன் சார் இருக்காங்க. ஏன்னா பல மேடைகளில் ரொம்ப நியாயமாகவும் எல்லா சைடுலேயும் பேசுகிற ஒரு சிறந்தவராக இருக்கிறவர். அவர் பல இடங்களில் இதை நிச்சயமாக பதிவு பண்ணுவாங்க. அடுத்தது 4th ஃப்ளோர். இந்த ஒரு 4 ஃப்ரேம் தான் ஒரு சினிமான்றதுல அதுதான் அண்ணன் சேரன் சொல்லிகிட்டே இருந்தார். இந்த எல்லா கிராஃபிக்கும் நல்லா இருக்குன்ட்டு. ஏன்னா ஒரு ஃப்ரேமுன்றதே ஒரு 4 தானே. அந்த 4th ஃப்ளோர் டைட்டிலு, அதுக்கு முன்னாடி அவங்க டைட்டில் என்ன பண்ணாங்க. ஆனால் ஒரு நாள் ஆரி வந்து சொன்னாப்புல 4th ஃப்ளோர்னு டைட்டில் பிரமாதமாக இருந்தது. இந்த யூனிட்டில் இருக்க அத்தனை பேரும் நம்ம தயாரிப்பாளர் ராஜா வந்து கொண்டு அதை ரொம்ப பிரமாதமாக அதை வரவேற்றாங்க. அதற்கான ரிசல்ட்டு தான் இப்போ அண்ணன் சேரன் சொன்னது. ஏன்னா அந்த டிசைனே வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றது. எப்போதுமே வந்து போஸ்டர்ஸும் ட்ரெய்லரும் ஒரு படத்துக்கு வந்து அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட்டு. ஒரு மனிதன் உள்ள அந்த படத்தை பார்க்கலாமான்ற அந்த விளம்பரத்தை ஏற்படுத்தி தர்றது. அதாவது பெர்னாட் ஷா ஒரு தடவை, அதாவது அவர் தான் ஆஸ்காரும் வாங்கினவர், அவர் தான் வந்து நோபலும் வாங்கின ஒரு பெரிய ஆளுமை பெர்னாட் ஷா. பெர்னாட் ஷாவுக்கு அவருக்கு வந்து நோபல் தரும்போது அவர் வேணான்ட்டார். நோபல் பரிசு எனக்கு நான் வாங்கலை அப்படின்ட்டார். வாங்கலை ஒன்னொன்னே நோபல் கொடுக்குறவங்களே ஐயோ இது என்னங்க அது இவர் வாங்க மாட்டேன்றாரு அப்படின்னு ஒன்று அவர் சொன்ன காரணம், இந்த வருஷம் எதுவுமே எழுதலையே, எதுக்காக எனக்கு நோபல் பரிசு தரீங்க? இலக்கியத்துக்கான நோபல் பரிசு இந்த வருஷம் நான் எதுவுமே எழுதலையா, எனக்கே ஏன் தரீங்கன்ட்டார். இந்த வருஷம் யாரோட நல்லா எழுதியிருக்கான் அவனுக்கு தானே கொடுக்கணும், எனக்கு ஏன் கொடுத்தீங்கன்ட்டார். இல்லைங்க நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதுக்காக இதை கொடுக்குறோன்னு பெர்னாட் ஷா சொன்னார். ஏ ஒருத்தவன் கப்பலில் வந்து தத்தெழுத்துக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு தான் நான் காப்பாற்றணும், 10 நாள் 10 வருஷம் கழிச்சுனா அவனை காப்பாற்றி எதுக்கே ஆக போகுது அப்படின்னாரு. இது தலைப்பு செய்தியாகுது. நோபலை வாங்க மறுத்தார் பெர்னாட் ஷா. தலைப்பு செய்தி பரபரப்பாக போகுது. இப்போ நோபல் இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து பெர்னாட் ஷாவை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. சார் நீங்கள் எப்படியாவது வாங்கிக்க, இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, நாங்களாம் பல வருஷம் கழிச்சு இதை வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. இது வந்து அடுத்த நாள் தலைப்பு செய்தியாகுது. பெர்னாட் ஷாவை நோபல் பரிசு வாங்கிய அத்தனை ஆளுமைகளும் போய் வற்புறுத்துறாங்க வாங்க சொல்லிட்டு. 2வது தலைப்பு செய்தி. 3வது சரிப்பா நான் வாங்கிக்கிறேன்பான்ட்டாரு. 3வது தலைப்பு செய்தி. அதுக்கு பிறகு அடுத்து போய் வாங்குறாரு, அது 4வது தலைப்பு செய்தி. இப்போ வாங்கிட்டார். இப்போ பெர்னாட் ஷாட்ட கேட்டாங்க, சார் இதை முன்னாடியே நீங்கள் வாங்கியிருக்க வேண்டியதானே? அவர் சொன்னார், தம்பி ஒரே செய்தி தான் பெர்னாட் ஷா நோபல் வாங்கினார் என்பது, அதை எப்படி 4 தலைப்பு செய்தியாக்கணும் பாத்தியா அப்படின்னாரு. இதுதான் விளம்பரம். அது மட்டுமல்ல, இந்த விளம்பரத்தின் மூலம் நான் வந்து இந்த மிகப்பெரிய நோபல் பரிசு இல்லையா, அது உலகத்தினுடைய மிகச்சிறந்த பரிசு இல்லையா, இதில் இனி தவறு நடக்கக்கூடாதுன்றதுக்கும் நான் வந்து இதை செஞ்சேன்னாரு அவர். ஸோ அப்படிதான் ஒரு சேரன் அண்ணன் இன்னைக்கு வந்து கொந்தளிப்பா பேசுறாருன்றதுன்னா இது என்ன எங்க நடக்குது, இது ஏன் மாற மாட்டுதுன்ற அந்த உணர்ச்சி வயமான பேச்சு தான் அது. ரொம்ப எப்போதுமே உணர்ச்சி வசப்படும் போது பேசும்போது நியாயங்கள் வந்து உள்ள, ஏன்னா ப்ரிப்பேரே இதில் இருக்காது. அப்படி ஒரு அருமையான ஒரு பதிவை இன்னைக்கு அண்ணன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய 4th ஃப்ளோர்னுடைய ஆரி எனக்கு அண்ணன் அமீர் கூட யோகி நான் பண்ணும்போது அவர் வந்து ட்ரெயினர். ஆமாம் 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 அண்ணன் காலையில் இருந்து பாருங்க, அவர் அமீர் அண்ணன் காலையில் 3 மணிக்கு தூங்குவார், அவர் 10 மணிக்கு எழுந்திருப்பார். ஆனால் ஆரி 5 மணிக்கெல்லாம் வந்துருவாப்ல. வந்து அண்ணன் சொன்ன மாதிரி அதாவது ஃபிட்னஸை வந்து கொண்டு வர்றதுன்னா முதல்ல வந்து டெடிகேஷன் வேணும் சார். நீங்கள் என்ன சார் 3 மணிக்கு தூங்கி 9 மணி 10 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, அப்படிலாம் கிடைக்காத சார்னு அவர் 10 மணிக்கு நாங்கள்லாம் தூங்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு பிறகுதான் அந்த படம் வந்து யோகியில் வந்து அண்ணன் வந்து ஆட்டோகிராஃபுக்கு எப்படி ஒரு சிறந்த ஒரு ட்ரெயினராக இருந்தாரோ அதே போல் அண்ணனுக்கு அமீர் அண்ணனுக்கு மிகச்சிறந்த முறையில்
ஒரு வடிவமைப்பாளராக இருந்தார். அந்த படத்தை இன்னும் நீங்க பாருங்க, அண்ணன் நம்ம தேவராஜ் அண்ணனுக்குலாம் தெரியும். ஏன்னா ஃபிட்டா இருப்பாரு அதுல. அந்த ஃபிட்டை இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அண்ணன் சேர மாதிரி. அப்படி ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய டெடிகேட்டர் வந்து நம்ம ஆரி. அது மட்டுமல்ல, பழனியில நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஹீரோ முருகன்னா, அந்த இன்னொரு ஹீரோவா ஆரி நமக்கு வராரு பழனியில இருந்து. அது மட்டும் இல்ல, பழனியில இருந்து ஆச்சரியமான ஒரு விஷயம், அவர் பழனியில பிறந்தவர். சென்னையில இருந்து லண்டன் பொண்ணை லவ் பண்ணி பாரிஸ்ல கல்யாணம் பண்ணி இன்னைக்கு சென்னையில இருந்துட்டு இருக்காரு. இதுல ஆமாங்க, லண்டன் பொண்ணை கல்யாணம் பண்ணி பாரிஸ்ல வந்து மேரேஜ். அப்படி ஒரு ஒரு உலகம் சுற்று வாழ்வன் தான் நம்ம ஆரி. அது மட்டும் அல்ல, இன்னும் ஏதோ விட்டானா காளியம்பாடா திங்கரு அதான் சொல்றேன். பாரிஸ் சொன்னா விட்டு போக வேண்டியதானே. பாரிஸ் காளிகாம்பாள் கோயில் தெரியாதா எனக்கு? என்ன ஆச்சுன்னா, இந்த ஆரி வந்துங்க எனக்கு பிடிச்சதனுடைய முக்கியமான ஒரு விஷயம், இவர் பிக் பாஸ்ல ஜெயிச்ச பிறகு மிகப்பெரிய ஒரு பிரபலம் ஆகும்போது அந்த பிரபலத்தை வைத்து இவர் செஞ்ச வேலை என்னன்னா, இயற்கை விவசாயத்துக்காக நிறைய முயற்சி பண்ணார். அதுக்கு டைட்டில் வந்து மாற்றுவோம் மாறுவோம் இல்லையா, அப்படி ஒரு அமைப்பை இது பண்ணாரு. பண்ணிட்டு அப்ப எல்லாம் கேட்கும் போது அவர் சொன்ன வார்த்தை வந்து, நான் வந்து பிரபலமாகிறேன், நான் பிரபலம் ஆகும்போது அந்த பிரபலத்தை நான் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, நான் வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒருவனுக்கு புகழ் வருதுன்னா, புகழ் வேற விளம்பரம் வேற. புகழ் என்பது தானாக வருவது, விளம்பரம் என்பது என்னை விளம்பரப்படுத்துகிறது. அப்ப ஒரு விளம்பரம் ஆன ஒருவன் தான் புகழடைய விரும்புறது இருக்கு இல்லையா, அது வந்து சூப்பரான மேட்டர். அந்த விளம்பரத்தை நல்லதுக்கு பயன்படுத்துறது. ஏன்னா இப்ப ஒரு எழில்னு ஒண்ணு சொல்றோம்னு வச்சுங்களேன், எழில் என்பது இயற்கையாக அழகா இருப்பதுக்கு பேரு அழகு. அது எழில். இயற்கையா ஒண்ணு அழகா இருந்ததுன்னா அதுக்கு பேரு எழில். செயற்கைத்தனமா ஒருத்தன் அழகு படுத்திக்கிறான் இல்லையா, எழில் படுத்திக்கிறதுக்கு பேரு அழகு. அப்ப ஒரு அழகானவன் சிறந்ததை செய்யும் போது அவன் எழில் உள்ளவனா மாறுறான். ஒரு உலக அழகிய ஐஸ்வர்யா இருக்காங்கன்னா அவங்க வந்து பொட்டும் பொருளும் ஐப்ரோலாம் வைக்கக்கூடாது. இந்த சமூகத்துக்கு நல்லது பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம், அவன் உண்மையான அழகான ஆயிடுறான். ஏன்னா அந்த வேலையை தான் செய்யணும். இப்ப அண்ணன் சேரன் செய்யறது அதுதான். ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கும் போது சாமானிய மனிதர்களை பத்தி நம்ம பேசணும். அது வந்து ஒரு புகழடைந்தவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசுவாசத்தை ஏற்படுத்தும், ஒரு நிம்மதியை ஏற்படுத்தும். நம்ம வந்து நல்லா இருக்கும்போது ஒரு பல பாதிக்கப்பட்டவனுக்கு முன்னேறவனுக்கு நான் வந்து ஒரு குரல் கொடுத்துருக்கேன் அப்படின்றது அது ரொம்ப முக்கியமானது. இந்த 4th ஃப்ளோர்ல ஆரி வந்து இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் தான் நடிச்சோம் போய் உட்கார்ந்தோன்னு இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு அரவணைச்சு இந்த படம் மிகச்சிறந்த படமா வர்றதுக்கு முழு ஒத்துழைப்பா இருந்ததுல ஆரி ரொம்ப முக்கியமானவர். இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் பணமும் செலவு பண்ணி, அது ரொம்ப முக்கியமானது. நானும் பேசுறேன், நீங்களும் பேசுங்க, நீங்களே செஞ்சிருங்கன்னு சொல்ல, பணமும் கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ண ஒரு மிகச்சிறந்த ஹீரோ இவர். எப்ப அண்ணா சொல்ற மாதிரி டிவி சந்திரா படத்துல இருந்து, நெடுஞ்சாலையில இருந்து, ரெட்டச்சொலியில இருந்து இன்னை வரைக்கும் ஒரு மனிதன் போராடிட்டு இருக்காங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து எம்ஜிஆருக்கு நடந்திருக்கும். எம்ஜிஆர்லாம் வந்து 9 வருஷம் ஆளே காணும் மர்ம பிறகு, அதுக்கு பிறகு அட்லீஸ்ட் தூக்குறாங்க. அப்படி ஒரு மனிதன் எதை விரும்புகிறானோ அது அவங்ககிட்ட வந்தே சேரும். அது நிச்சயமா ஆரிக்கும் இந்த படத்தின் 4th ஃப்ளோர் மூலமா நடக்கும். அடுத்து இயக்குனர் வந்து நம்ம பாண்டி. நீங்கெல்லாம் சொன்னீங்க, ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையும் முன்னிறுத்திட்டு யார் பின்னால இருக்கானோ அவன் தான் மிகச்சிறந்த தலைவன், அவன் தான் மிகச்சிறந்த இயக்குனராகவும் இருக்க முடியும். அவருக்கு முன்னாடி உட்கார்றது காரணம் இவங்கெல்லாம் நல்லா தெரியட்டும், நல்லா போட்டோவில் வரட்டும், வீடியோவில் வரட்டும் அப்படின்னு நினைக்கிற இந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு தலைமை பண்புக்கான அழகு. அப்துல் கலாம் சொல்ற மாதிரி உங்களுக்கு எந்தெந்த புகழெல்லாம் வருதோ அதெல்லாம் கூட இருந்தவங்களுக்கு சொல்லு, இவங்களால தான் எனக்கு கிடைச்சதுன்னு. ஏதாவது சிறு தவறு அங்க நடந்துச்சுன்னா அது என்னாலதான் நடந்துச்சுன்னு சொல்லுன்றதுதான் அப்துல் கலாம் அப்படியே புகழ்பெற்ற ஒரு வாசகத்தில் ஒன்று. அப்படி ஒரு தலைமை பண்புல இருந்த பொறுப்புல இருந்த பாண்டி அவங்க எல்லாம் முன்னாடி உட்கார்ந்து, இங்க மட்டும் இல்லை, ஷூட்டிங் காலில் போவேன்னா அங்க ஏதோ பரபரப்பா இருக்கும், ஆனா ஒரு கூலா ஒரு மனிதன் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் பாண்டி. ஒரு தலைமை பண்புக்கு முக்கியமா என்னன்னா அவன் பதட்டம் அடையக்கூடாது, எல்லாத்தையும் அனுசரிக்கணும். ஏன்னா அவன் ஒரு இயக்குனர், அவன் வந்து எல்லா மைண்ட் மேனேஜ்மெண்ட்டும் அவன் பண்ணி ஆகணும்.
ஒருத்தன் கோபப்படுவான், ஒருத்தன் என்ன டைலாக் பண்ணுவான், இது எல்லாத்தையும் வந்து அவன் பேலன்ஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணாதான் ஒரு சிறந்த இயக்குனருக்கான தகுதியை அடைகிறாங்க. ஒரு வீட்டில் அம்மா ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒரு வீட்டில் வந்து அப்பா ஹேண்டில் பண்ணுவார், ஒரு வீட்டில் பெரிய அண்ணன் ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த குடும்பத்தை. அப்போதான் அது ஒரு அழகாக போகும். அப்படி ஒரு சிறந்த இயக்குனர் இந்த படத்தை வந்து ரொம்ப பொறுப்பாடியும் அழகோடியும். அடுத்தது இந்த படம் ஒரு நிதானமாக இருக்கு, நிதானமாக அழகாக இருக்கு. இந்த படம் பாண்டிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏற்படுத்தி தரும்ன்றது என்னுடைய உள்மனசு சொல்ற ஒரு ஒளி அது. அடுத்து நம்ம ஒளிப்பதிவாளர், அதாவது இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃப்ரேம்களை கொண்டு வர்றது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமாவுக்கு ஒரு தேவையான ஒன்று. ஒரு சின்ன ஒரு பொருள் இருக்குன்னா ஏங்க வெளில இருக்க உள்ள கொண்டு வாங்க, ஃப்ரேம் பண்ண அழகுபடுத்துறது. அதுல லட்சுமண் சார் ரொம்ப அற்புதமா அந்த படம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அண்ணன் சேரன் அண்ணன் விஷுவல்ல வந்து ரொம்ப முக்கியமான டைரக்டர். நீங்க பாரதி கமலாவை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் முதல் இன்னைக்கு எடுத்த மாதிரி இருக்கும். அது காரணம் ஒரு விஷுவல் டைரக்டர் கூட. அவர் கதை சொல்லி மட்டும் இல்ல, ஒரு விஷுவல் டைரக்டர். அதனால தான் இந்த படத்தினுடைய விஷுவலையும் பாராட்டியிருக்காரு. தருண் வந்து பாக்யராஜ் என்ற மேதை கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பு என்னைக்கும் சோடை போகாது. ஒரு விஷயம் கொஞ்சம் அப்படி ஸ்லோவா இருக்கும், ஆனா பிடிச்சதுன்னா போயிட்டே இருக்கும். அதனால நீங்க அதை பத்தி இது பண்ணிடாதீங்க. எப்போதும் அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி சில விஷயங்கள் அப்படித்தான் நடக்கும். அதை ஏற்றுக்கும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் வரணும்னு அடிக்கிறது இல்லை, போவோம் வந்துடும். நிச்சயமா இந்த படத்தின் மூலமா உங்களுக்கும் மிகப்பெரிய லைஃப் இருக்கு. ராஜா தயாரிப்பாளர் ராஜா வந்து நான் வந்து அதாவது என்னன்னா, ஒரு மனிதன் வந்து எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதன் நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாதுல்ல. அதுவும் ஒரு பொருள் செலவு பண்றேன், பணம் செலவு பண்றேன், அவன் எந்த நேரத்திலையும் சிரிச்சுக்கிட்டே தான் ஹேண்டில் பண்ணுவாப்புல. எதையும் ஒரு சின்ன ஒரு இது கூட வச்சிருக்க மாட்டாப்புல. அப்படி உள்ளத்தால் யாரோ குழந்தைன்னு சொன்னாங்கல்ல, அப்படி மாபெரும் குழந்தை தான் அவரு. உண்மையிலே வந்து இந்த படம் அவருக்காக, நம்ம தருண் சொன்ன மாதிரி அவருக்காக நிச்சயமா மிகப்பெரிய. நானே வந்து ஏன்னா ஒரு பணம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க, எது நடந்தாலும் கூலாவே சிரிச்சுக்கிட்டாரு வராருன்னு. அடுத்தது அண்ணன் சொன்ன மாதிரி திருப்பூரில் வந்து ஒருத்தவங்க வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய போறது நம்ம ராஜா இருக்கட்டும். அண்ணன் வார்த்தை ஃபைக்கட்டும். அடுத்து நம்ம மணி ஃபைட்டர் அந்த மாஸ்டர் மணி எல்லாத்தையும் போட்டு பரட்டி எடுத்தாப்புல நம்மளையும் கொஞ்சம் ஆட்டிய. அதாவது என்னன்னா ஒரு ஆமா நம்ம தான் போயிட்டு வெங்கடேஷ் தான் என்ன சொன்ன, என்னப்பா புள்ள பூச்செல்லாம் எப்படிப்பா புளியா மாறுதுன்னு ஒண்ணுமே தெரியலன்னாரு. என்ன பார்த்து ஏப்பா நீலாம் வில்லனாப்பா அப்படின்னாரு. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் வந்து மணிதான். இல்லையா சொல்றேன். அதனால வந்து அப்படி ஒரு சூப்பர் டெக்னீஷியன். மற்றபடி என்ன என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. யாராவது விட்டு இருந்தா மன்னிச்சிங்க. கார்த்தி ஆமா என் கூட எனக்கு வந்து ஒரு பெக்க படமா அடியாளா வந்து நின்றாப்புல கார்த்தி. அது மட்டும் இல்ல, கார்த்திலும் பல உதவி இயக்குநர்கள், பல சிறிய நடிகர்களுக்கு, வளரும் கலைஞர்களும் மாபெரும் உதவி பண்றேன் கார்த்தி. ஏஞ்சன் இல்ல, அதாவது யாருக்காவது உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. அப்படி ஒரு மாபெரும் ஒரு மிக அற்புதமான மனசுள்ள தம்பி அவரு. அவருக்கும் மீன் பெரிய எதிர்காலம் இருக்கட்டும். பாடலாசிரியர் எல்லாருக்கும் நல்லா இருக்கட்டும். நன்றி, வணக்கம். மேடம் ஆரம்பிக்கிற முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு இவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா வெடிச்சிடும்னு நினைக்கிறேன்னு. அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒரு எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் அவர் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. என்னென்னா ஆக்சுவலாக வந்து இசையமைப்புக்கு வந்து வாழ்த்துக்கள். ஆரி சார் வந்து ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே வந்து நடிப்பு சொல்லி கொடுப்பாப்புல. ஸ்பாட்டில் வந்து யாருமே எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப மெனக்கெட்ட ஒரு விஷயம் பண்ணுவார். அதுக்கு முதல் நன்றி. அப்புறம் வந்து தயாரிப்பாளரை பற்றி பேசி ஆகணும். தயாரிப்பாளரை பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க இன்னசென்ட்னு சொல்லிட்டு. அதுக்கு சில உதாரணம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அந்த கதவுக்கிட்டே தான் நின்றுருப்பேன் எப்பவுமே. அது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் ஃபோட்டோ வைக்க போகிறேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு. நான் அதுக்காக வரக்கூடாதுன்னு சொல்லி எங்கெங்கேயோ போயிட்டு வந்தேன். திருப்பி விடவே இல்லை, ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க மாற்றி. அப்புறம் வந்து 2 நாள் முன்னாடி வந்து ஒரு 1 மணி இருக்கு நைட்டு ஃபோன் பண்ணி, சார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. சொல்லுங்கள் சார். சார் ஒரு நிமிஷம் ஆஃபீஸ் வரீங்களா அப்படின்னு. வரேன் சார். போனானே ஆஃபீஸ் பாயை கூப்பிட்டு டீ போடுறா அப்படின்னாரு. அப்புறம் அவனை கூப்பிட்டு சிக்கன் வாங்கிட்டு வா அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு ஒரு 1 நாள் டைரக்டர் எல்லோரும் சிக்கன் சாப்பிட்டோம், டீயை குடித்தோம். திருப்பி உட்காந்து சிக்கன் கலைச்சி போய் வாங்கிட்டு வர அப்படின்னாரு. அப்புறம் திருப்பி என்னடா அவர் விடவே மாட்டார் பார்த்தா, சார் ஆடியோ லான்ச்சுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு. நான் சார் என்ன தெரியலையே சார் யாரை கூப்பிடணும்.
இல்லை சார் யாரையாவது கூப்பிடணும், யாரையாவது கூப்பிடணும். நான் சரி யாரும் வரமாட்டாங்க போல. அவரோட நல்ல மனசுக்கு தான் இன்றைக்கி அதுவாக தானே அமைஞ்சிருக்கு. எல்லாருமே வந்துட்டாங்க, எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துட்டாங்க. அதுதான் சந்தோஷம். அதை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ராஜா சாருக்கும் சுந்தர் சாருக்கும் வந்து இது நல்லபடியாக நடக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோ வந்து கால் பண்ணிட்டே இருப்பாப்புல. நானும் உட்காந்துருக்கேன், நைட்லாம் சில நேரம் பேசுவேன். கால் பண்ணி இந்த படத்தை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. இது எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாமா இருக்கும். அதுக்காகவே இது வந்து நல்ல முறையில் வந்திருக்கு, நல்லபடியாக வரும், நல்லபடியாக ஓடும். வாழ்த்துக்கள். பிப்ரவரி 17 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. சப்போர்ட் பண்ணுங்க. 27 சாரி பிப்ரவரி 27 கிடச்சிருச்சு கண்டென்ட்டு. அப்புறம் வந்து ஆதித்யா கதிர் வந்து தயாரிப்பாளரை பற்றி அவன் பேசின வந்து என்னென்னா, என்கிட்ட சொல்லுவேன், நீ போய் நான் ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு ஒரு ஜோக் சொல்லலான்ட்டு இருக்கேன். அவன் ஜோக் சொல்ல வரான்றதுக்காக வந்து உடனே பேமெண்ட் போட்டுருவார். தயவு செஞ்சு கதை நீங்கள் ஜோக் சொல்லாதீங்க, உங்கள் பேமெண்ட் நான் போட்டு நீங்கள் கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்ல மனிதர். டேஞ்சர் மணி வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாப்புல. ஃபைட்டில் வந்து மணி என்னை ஒரே ஒரு அடி அடித்து இப்படி தள்ளி விடுறமே வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே எனக்கு தாங்காது பாடி, எனக்கு நிறையா வேலை இருக்குன்னு சொல்லுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொல்லலாமான்னு தெரியல, சொல்கிறேன். சுந்தர் சார் வந்து என்னை ஃபஸ்ட்டு நடிக்க கூப்பிடும்போது, ஐயா ஒரு 4 நாள் இருக்குது நீங்கள் நடிகன்னாரு. ஐயா இல்லைங்க நான் வேலை இருக்குது, ஐயா நான் கூப்பிட்டா வரீங்களா? சரி வரீங்க. போயிட்டு 4 நாள் எடுத்துட்டாங்க. என்னை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. என்கவுண்டர் பண்ணி சாகடிச்சு, ஐயா உங்களை முடிச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாரு. அப்புறம் திருப்பி 2 நாள் கழிச்சு பார்த்தா ஃபோன் பண்ணார். ஐயா நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஐயா இங்கே, ஐயா கொஞ்சம் வர முடியுமா? என்னங்க? இல்லைங்க சுப்பிரமணிய சிவானனுக்கு வந்து டேட் இல்லை, நீங்கள் அப்படியே அந்த சாகடிச்சிடல, உங்களை அப்படியே நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் வாங்க அப்படின்னாரு. அதுக்காக வந்து சிவானுக்கு ரொம்ப நன்றி. அப்போ அவருக்கு டேட்டு கிடைக்காதனால, அவரோட தம்பியை வந்து பயணித்ததுனால அப்படியே கொஞ்சம் படத்தில் ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்பு கிடச்சிருச்சு. அப்புறம் வந்து இந்த சிவானை நடிக்கிற 2-3 படங்கள் என்னை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி சிவானை நீங்கள் வந்து கூட இருக்கும்போது, அது சிவானை சொல்கிறாரா இல்லை அதுவாக நடக்குதான்னு தெரில. மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தவறுக்கு மன்னிக்கும். பிப்ரவரி 27க்கு 17 சொல்லிட்டேன், அதெல்லாம் நான் வேணாம்னு சொன்ன மேடையில் ஏறது செட் ஆகாது. என்னோட 3வது படம், முதல் படம் வைகை, அந்த படத்தோட ப்ரொடியூசர் இங்கே இருக்காங்க. 2வது படம் நானும் என்னுடைய நண்பர் பிஜி மோகனும் சேர்ந்து பண்ணோம், தீர்க்கதரிசி. அந்த படத்தோட தயாரிப்பாளர் இன்னைக்கு வரல, அவர் போயிருக்கார். அவரோட சார்பாக என்னுடைய ராமு சார் வந்திருக்காரு, அந்த படத்தை சிறப்பாக அமைச்சது. 3வது ராஜா சாரை வந்து நான் அண்ணன்னு சொல்கிறதா இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு பெரிய நட்பு இந்த படத்துக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் கதையை வந்து, இது ஒரு ஜேனர் மிஸ்டேக் உள்ள படம். அதை எப்படியும் புரிய வைக்கிறதுன்னு யாருக்குமே புரியாது. அந்த கதையை வந்து முதல்ல கேட்ட உடனேயே ஆரி சார் வந்து இந்த கதைக்குள்ளே வந்தார். ஏன்னா இது வந்து ஒரு ஹாரர் படம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹாரர் படமாக இருக்காது, அது த்ரில்லர் படமாக இருக்கும். அப்புறம் த்ரில்லராக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அப்படியே கமர்ஷியல் ரூட்டுக்குள்ளே போகும். இப்படி என்னென்னு எங்கே போய் நான் கதை சொன்னாலும் இது என்ன ஜேனர் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஜேனருங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே அந்த நிற்கும்போது ஆரி சார் தான் அந்த கதை மேலே நம்பிக்கை வச்சு உள்ளே வந்தார். அது மட்டும் இல்லை, இந்த படம் வந்து ஒரு சின்னதாக ஆரம்பித்த படம், அந்த படத்துக்கு அப்புறம் இதை பெருசாக ஆக்குனதும் ஆரி சார் தான். ஏன்னா இந்த படத்தில் நான் 2 பேருக்கு நன்றி சொல்லணும்னா, முதல்ல வந்து என்னுடைய தயாரிப்பாளர் ராஜா சார் அவங்களுக்கும், அடுத்து ஆரி சார் அவங்களுக்கும். அப்புறம் 3வது வந்து என்னுடைய உதவி இயக்குனர் ஜெயகாந்தன் மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் முதல்ல செட் ஆச்சு. அப்புறம் அதுக்குள்ளே தான் எல்லாருமே வந்தாங்க. என்னுடைய நண்பர் லக்ஷ்மணா இருக்கட்டும், சூரி சாராக இருக்கட்டும், இது எல்லாருமே வந்து ஒரு நண்பர்களாக சேர்ந்து தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அது ஒரு தயாரிப்பாளர், ஒரு டெக்னீஷியனாக கிடையாது. இன்னொரு இந்த கதையில் வந்து முக்கியமாக வந்து டேஞ்சர் மணி, அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து 2 மாறுதலான ஒரு ஃபைட்டாக இருக்கும். அது அந்த ஃபைட்டுக்குள்ளே எதுவுமே நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்தது வந்து அதுக்கடுத்து தரன் சார். இந்த படத்துக்கு வந்து அது ஜேனருக்குங்கிற பார்த்தா ஒரு நம்ம லக்ஷ்மண் சொன்ன மாதிரி தான், ட்ரெய்லர் ஒரு ஜேனரில் இருக்கும், சாங் ஒரு ஜேனரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் கலந்து ஒரு படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. பட் உங்கள் எல்லாத்தையும் இந்த படம் வந்து திருப்திப்படுத்தும் நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்தை மீடியா கிட்ட கொண்டு போகிறதுக்கு இதில் மிஸ் பண்ணது வந்து ஒரு குழந்தை, அந்த சின்ன குழந்தை ஸ்ரீவர்ஷினி. அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஏன்னா நைட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நைட் ஷூட் தான். 2 மணிக்கு எழுப்போம், 3 மணிக்கு எழுப்போம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூடவே இருந்து அந்த படத்தை பண்ணாங்க. மற்ற எல்லா நண்பர்கள்லாம் இருக்காங்க. முக்கியமாக இந்த படம் இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இந்த படத்தை வந்து நாங்கள் ட்ராவல் ஆகிட்ருக்கோம். எந்த டைமும் கண்டினியூஸாக ஷூட்டிங் இருக்க முடியாது. பட் எந்த டைத்தில் ஷூட்டிங் இருந்தாலும் உடனே வர்ற என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் திரு பாண்டியன்லேருந்து தாமஸ்லேருந்து எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த நிமிஷம் வந்து நிற்பாங்க. ஸோ என்னோட ஐடிஸ் முருகன், விட்டு போய் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கணும், தேவாவிவானும். ஸோ என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு முதல்ல நன்றி.
இந்த படத்தை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். நன்றி. என்னுடைய நண்பர் ஆரி கூப்பிட்டது உடனே நான் அந்த படம் இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே நான் வாழ்த்து சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கு ஆரி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் உடனே சொன்னார் நம்ம படம் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு படம் அரேஞ்ச் பண்ணார் ராஜா சார். ராஜா சார் திருப்பூர்லேருந்து வந்து இப்போ ஒரு பேஷனோட ஒரு படம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய இந்த முயற்சி மிக பெருசாக வெற்றி அடையணும். தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு நிறைய புது புது தயாரிப்பாளர்கள் தமிழ்நாட்டில் பல இடங்கள்லேருந்து வந்து படம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான முறையில் கைட் பண்ணி இங்கே இருக்கிற இயக்குநர்களும் இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் பிஆர்ஓஸ் எல்லாருமே சரியான முறையில் கைட் பண்ணி எவ்வளோ குறைவான பட்ஜெட்டில் அவங்க படத்தை எடுக்க அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்தளவு நிறைய தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவுக்கு வர முடியும். இந்த படத்தை நல்ல பட்ஜெட்லேயே எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் அது கேட்டதே ராஜா சார் என்ன சார் இவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்திருக்கீங்க, இவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு இந்த கதை மேலே, அவ்வளோ நம்பிக்கை. இந்த படத்தை பார்த்த உடனே நீங்கள் ட்ரெய்லர்லேயே எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு அமானுஷம், த்ரில்லர், ட்ரீம்ஸ், அது உங்கள் கனவுலேருந்து வர்றது நிஜமாகுமா அப்படின்னு நிறைய சொல்லிட்டா வந்து ஸ்பாய்லர் ஆகிடும். அதனால் அது சொல்ல வேணாம். ட்ரெய்லர்லேயே அப்படி இப்படி விட்டு விட்டா அழகாக சொல்லியிருக்காங்க. அண்டு அதில் இருக்கிறது தான் கதை. ஆக்சுவலி வந்து ஒரு மனிதனுடைய ட்ரீம்லேருந்து வர ஒரு கதையே எப்படி உண்மையாக நடக்குதா, அந்த நிகழ்வுகள்லேருந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அந்த நிகழ்வுகள்லாம் உண்மையாகவே இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு பரிதவிப்பு, என்ன மாதிரி பிரச்சனைகள் ஒரு ஹீரோ சந்திக்கிறாருன்றதை ஆரியினுடைய ஒரு கம்ப்ளீட் உழைப்பை நான் பார்த்தேன். அதில் வந்து படத்தில் வந்து அவர் எல்லாமே இருக்கார். ஆக்ஷன் ஹீரோவாக இருக்காரு, அருமையான ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக இருக்காரு, ஒரு உண்மையான அப்பாவாக இருக்காரு. அதை விட வந்து பயந்து போயிட்டு இந்த நடக்கிறதெல்லாம் இதுலேருந்து இப்படி தப்பிக்க போகிறன்றது ஓடுறதா இருக்கணும். எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ஆரி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு ஒரு சரியான ஒரு பிரேக் கிடைக்கணும். ஒரு நல்ல படம் அமைஞ்சு அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு பல வருடங்களாக ஒரு 10 வருடம் மேலே சிறப்பான படங்களில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கான ஒரு படமாக இந்த படம் அமைய நான் எதிர்பார்க்குறேன். இந்த படத்தில் நடித்த பல பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வரல நினைக்கிறேன்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆதித்ய கதிரும் ரொம்ப சூப்பராக நல்லா பண்ணியிருந்தார் அந்த காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம். தரனுடைய பாடல்கள், மெலடி ரொம்ப சூப்பராக ஒர்க்காக இந்த தரன் ரொம்ப வாழ்த்துக்கள். அந்த பிஜிஎம் சரி, சாங்கும் சரி பிரமாதப்படுத்தியிருக்கீங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, எடிட்டிங், டைரக்டர் சுந்தரபாண்டியன் எல்லாருமே ரொம்ப அருமையாக உழைச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். நான் படம் பார்த்தோன்னே அதை சொன்னேன், இது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் சார். சரியான முறையில் ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அப்போ தான் வந்து இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு. ப்ரொடியூசர் வந்து நான் கொஞ்சம் டேட்டு கொஞ்சம் அவசரப்படாமல் பண்ணுங்க சார் அப்படின்னு. ஆனால் திடீர்னு 27 பார்த்தோன்னே நானே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா நிறைய படங்கள் இல்லை சார் இப்போ வந்துடலாம் அப்படின்னாரு. ஏன்னா ஜனநாயகன் போஸ்ட்போன் ஆன பிறகு 20ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எம்டியாக போயிட்டு இருக்கு. படங்களே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ எல்லாருமே சரி இந்த டேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பிறகு மார்ச்லேருந்து எக்ஸாம் வருது. அப்புறம் ஏப்ரல் மே வந்துச்சுன்னா எலெக்ஷன் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அது பிறகு இருக்குது நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் வரப்போகுது. அப்போ நம்மளுக்கு இடம் கிடைக்காது, அதாவது ஒரு நல்ல பிளேஸ் கிடைக்காதுன்னு எல்லாருமே இப்போ வர வேண்டிய சூழ்நிலை வருது. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் 8 தமிழ் திரைப்படங்கள் இல்லையாச்சு. 8 திரைப்படங்கள்லாம் இங்கே மீடியா நண்பர்கள்லாம் என்கிட்ட சொன்னாங்க, சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், 8 திரைப்படங்களை எங்களை பார்க்க வச்சாங்க அப்படின்னு. 8 திரைப்படங்கள் ப்ரெஷ் ஷோ மூலமாக பார்த்தோம். அதில் அது பிறகு தெலுங்குலேருந்து டப் செய்யப்பட்ட ஒரு கப்பல் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஒரு படமும் 9 திரைப்படங்கள் பார்க்குறது எவ்வளோ கஷ்டம். ப்ரெஸ் இருக்கிற நம்ம வந்து மீடியா ஷோ ஒரு நாளைக்கு 3 ஷோ போட்டாலும் 3 நாட்கள் நம்ம உட்காந்து தொடர்ந்து பார்க்குறது எவ்வளோ கஷ்டமோ, ஆடியன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக வர மாட்டேன்றாங்க. இந்த இதை வந்து தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். 8 படம் 9 படம் வரும்போது அந்த படத்தை நடுவில் நம்ம வரும்போது எப்படி ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர போகிறோம், நம்ம படத்தை மட்டும் எப்படி ஆடியன்ஸ் உள்ளே வர போகிறாங்க நம்ம யோசிக்கணும். இங்கே என்னென்னா எல்லாருமே ஒரு நம்பிக்கை, என் படம் மீதி 8 படத்தை விட பெட்டரான படம், 6 படம் வந்தனா மீதி 5 படத்தை விட என் படம் பெட்டரான படம், இந்த நம்பிக்கையில் தான் படங்கள் வெளியாகுது. ஆனால் எல்லா படங்களுக்குமே ஆடியன்ஸு ஒரே மாதிரி இவ்வளோ படம் வருது யார் பார்ப்பாங்க, அன்லெஸ் அந்த படம் ரொம்ப சூப்பர் டூப்பரான டாக் வந்தால் தான் நான் உள்ளே வருவேன் அப்படின்னு. இந்த வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் எல்லாருமே ட்வீட்டில் போட்டுட்ருக்காங்க, நான் சொல்ல வேண்டாம், எல்லாருமே ட்ரேட் பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க தியேட்டருக்கு ஆடியன்ஸே இல்லை, 10% கூட ஆடியன்ஸ் வரலை, இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக வாஷ் அவுட்டு, இவ்வளோ படங்கள் வந்து மக்கள் உள்ளே வரமாட்டேன்றாங்கன்னா இன்னும் காரணம் அதை நம்ம பார்க்கணும். மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கு எப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்குது.
அதாவது வார வாரம் படங்கள் வர்றது குறையே இல்லை, ஆனால் ஆடியன்ஸ் உள்ளே வர்றது மிகப்பெரிய குறையாக இருக்குது. ஆடியன்ஸை எப்படி உள்ளே கொண்டு வரணும், ஆடியன்ஸ் வந்து எப்படி உள்ளே வரணும்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படி ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர போகிறோம், நல்ல நல்ல படங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து நம்ம ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு எங்கிட்ட பதில் இல்லை. எல்லாரும் சேர்ந்து தான் அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ இந்த 2 மாதங்களாக தமிழ் சினிமா வந்து ஒரு பெரிய டிக்ளைனில் இருக்குது. வசூல் இல்லாமல் படங்கள் எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது. அதை உடைக்கிற மாதிரி நல்ல படங்கள் வந்து தொடர்ந்து வந்து வெற்றி அடையணும். இந்த படம் 4th ஃப்ளோர் ஒரு நல்ல திரையரங்க அனுபவத்தை கொடுக்குற படமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு ஆடியன்ஸ் மத்தியில் வரணும்னு எதிர்பார்க்குறேன். இங்கே இருக்கிற இயக்குநர்கள் சப்போர்ட்டில் ப்ளஸ் மீடியா உங்களுடைய சப்போர்ட்டில் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கிறோம். ஆடியன்ஸ் எல்லாம் திரையரங்கம் வந்து பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னா வந்து என்னுடைய நீண்டகால நண்பர் லக்ஷ்மண் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சுருக்கா. அப்படி வெண்ணிலா கபடிக்குழு திரைப்படத்துக்கு அப்புறம் ஏன்னா நான் அவ்வளோ பிரமித்த ஒரு ஒளிப்பதிவாளர். முதல் திரைப்படத்திலேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நெஞ்சில் துணி வந்தாலும் ஒரு படம் பண்ணோம். சினிமாவை ரொம்ப அதிகம் நேசிக்கக்கூடிய நான் பார்த்த சில மனிதர்களில் லக்ஷ்மண் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தன். சினிமாவை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டா அப்படி. ஸோ லக்ஷ்மண் இந்த படத்தில் ஒளிப்பதிவு பண்ணதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் வந்து சுந்தர் வந்து நான் வந்து உதவி இயக்குனராக வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது அப்போவே வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் நமக்கு பழக்கமானவங்க அப்படின்னு பார்த்தா சுந்தர் ரொம்ப முக்கியமானவர். ஹரிசாட்டையெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த திரைப்படத்தை வந்து அழகாக கையாண்டு ஒரு ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஒரு திரைப்படத்தை அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வரதே மிகப்பெரிய சவால் ஒவ்வொரு இயக்குனருக்கும். அந்த வகையில் வந்து சுந்தரை நான் பாராட்டுறேன். கண்டிப்பாக இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னாவே வந்து எல்லாருக்குமே ஒரு சேஃப் ஜோன் இருக்கும். நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்க ஆரி எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு ஊர் பற்று இருக்கும். நம்ம ஊரா அப்படின்ட்டு. அப்படி வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பழனி. ஸோ அந்த பழனியிலிருந்து ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்படும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். ஆரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மாபெரும் படைப்பாளி எல்லாருக்கும் வணக்கம். ஆரி வந்து சும்மா ஃப்ரேம் வச்சாலே ஒரு ஒரு அழகா இருக்கிற அழகுனா ஒரு அந்த உள்ள இருக்க தன்மை, ஒரு சென்சிபிளா இருக்கிற ஒரு அருமையான நண்பர். எல்லா ஆக்டருக்கும் அந்த மாதிரி நம்ம ஷார்ட் வச்சிட முடியாது. நிறைய இன்புட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணும், இந்த சீன் என்ன, அதெல்லாம் சொல்லி தான் நம்ம ஒரு விஷயம் வாங்க முடியும். ஆனால் ஆரி வந்து ஃப்ரம் டே 1 நான் பார்த்துட்டே இருக்கேன். அவன் சும்மா உட்காந்துருந்தாலே வந்து அந்த ஃப்ரேம் வந்து பயங்கர ஒரு கனம் வந்துடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரியை. ஆரிக்கும் எனக்கும் வந்து ஒரு 20 இயர்ஸ் நட்பு இருக்குது. இப்போ சேரன் சாரும் நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அது பரத் வேற பக்கத்தில் உட்காந்துருந்தாரு. அழகா இருக்கிற பயமா இருக்கிறது காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி சேரன் சாருக்கு இன்னும் அந்த பயம் போல. அப்பவே ஆரி வந்து சேரன் சாருக்கு வந்து பர்சனல் ட்ரெயினராக இருந்தார். இப்போ வந்து சாட் ஜிபிடி இந்த கூகுள் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணுற நிறைய ஹெல்த் டிப்ஸ் வந்து அப்போ எங்கேருந்து எடுத்தானே தெரியாது. அவன் நிறைய விஷயம் சொல்லுவான். வாட்டர் பாட்டில் வந்து ப்ளூ பேப்பர் சுற்றி மாடியில் வச்சு தண்ணி கொடுப்பான். என்னெல்லாமோ பண்ணி அந்த ஆட்டோகிராஃப்க்கு வந்து சேரன் சார் ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு போர்ஷனுக்கும் வந்து வேற வேற ஆளாக மாற்றினது வந்து ஆரியோட பெரும்பங்கு இருக்குது. ஸோ அப்போ இருந்தே எனக்கு பழக்கம் ஆரி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அவனோட க்ரோத் ஃபுல்லாக நான் பார்த்துட்டே இருக்கேன். இப்போ நானும் ஆரியும் சேர்ந்து காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். அதில் பரத்தும் வந்து ஒரு சரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப வருஷமாக ஒரு சினிமாவில் வந்து எல்லாருமே சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோங்கிறதே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு இருக்குன்றது வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் எல்லாருமே. அண்ட் இந்த படம் வந்து மெயினாக இங்கே வந்தது வந்து ஆரிக்காக தான். ஏன்னா ஒரு படத்தை ஓன் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து இப்போ யார்ட்டையுமே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு கடமைக்கு வந்தோம், ஒரு டேட் ஃப்ரீயாக இருக்குன்னு நடித்தோம், ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க போனாங்கன்ற மாதிரி இருக்கும்போது ஆரி வந்து A to Z அதில் இன்வால்வ் ஆகி ஐ திங்க் பணம்லாம் கூட போடுறாருன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் சார்.
ஸோ அந்த அளவுக்கு என்னென்னா ஒரு ப்ராஜெக்டை ஓன் பண்ணுறதுக்கு வந்து யாரும் டெக்னீஷியன்ஸோ இல்லை யாருமே இல்லை. இப்போ அது வந்து ஒரு நடிகர் பண்ணுறன்றப்போ சத்தியமாக அவங்களுக்காக நம்ம வந்து கூட வந்து நிற்கணும்னு ஒரு ஆர்வம் வருது. அதுக்காக தான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர் பேசின பேச்சு கேட்டு பயங்கர ஃபேன் ஆகிட்டேன். இவ்வளோ இன்னசென்ட்டாக ஒரு ப்ரொடியூசர் வந்து வணக்கம் வணக்கம்னு எல்லாருக்கும் சொல்லி ஓகே. அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஃபைட் மாஸ்டர்லாம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். பிரஜின் எவ்வளோ வருஷமாக பழக்கம், சேர்ந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். கதிர் பயங்கர ஃபேன்லாம். அண்ட் டைரக்டர் சுந்தர் சார் ரொம்ப இனிமையான ஒரு நண்பர். ஸோ எல்லாருக்குமே இந்த படம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கான மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு விஷயமா இது அமையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சேரன் சார் அழகாக இருக்கிற எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் ஒரு ஷூட் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக நான் ஆரிக்காக தான் அவசரமாக ஓடி வந்தேன். ஸோ அதனால நான் வந்து எல்லாத்தையும் விடைபெற்று கிளம்புறேன். நண்பா சுசீந்திரன் எல்லாருக்கும் தேங்க்யூ. சிவா பாய், எல்லாருக்கும் நன்றிண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள். குட் ஈவினிங். ஹரி, மில்டன் சார் சொன்ன மாதிரி இவ்வளோ வருஷம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சார். ஸோ ஐ திங்க் இந்த படம் கிரைம் த்ரில்லருக்கு எப்போவுமே ஒரு சின்ன ஒரு, ஏன்னா என்னோட கெரியரில் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமே லாஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 7 படமாக வந்து த்ரில்லர் படமாக தான் அமைஞ்சிட்ருக்கு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன மினிமம் கேரண்டி இருக்குது. கரெக்டான ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு அழகான ஒரு ப்ரமோஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த படம் மினிமம் கேரண்டியாக ஓடும். அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அண்ட் டைட்டில் டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்குது, 4th floor. ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அஃப்கோர்ஸ் நம்ம காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ப்ரமோஷன்ஸ்லேயே சந்திப்போம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்கோம் மில்டன் சார் படத்துலையும். ஸோ மொத்த டீமுக்கும் நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த சக்ஸஸ் மீட்டு கூப்பிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. மீடியா அண்ட் பத்திரிகை எல்லாருக்கும் வணக்கம். மனோ கிருஷ்ணன்ஸ் ராஜா சாரோட 4th floor. ராஜா சார் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது ஒரு டிஸ்கஷனில் போனோம். பட் நல்ல மனிதர், நல்ல ப்ரொடியூசர். ஒரு கதைக்கு என்ன தேவையோ கரெக்டாக பண்ணிடுவார் கண்டிப்பாக. அது வந்து கொஞ்சம் குறைங்க ஏற்றுங்க அப்படி சொல்கிற ஒரு ஆளில். திருப்பூரில் வந்து ஒரு படம் பண்ணிவிட்டு நான் போனோன்னு சொல்லாமல் குடும்பத்தோட ஃபுல் சப்போர்ட்டோட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் வந்து லக்ஷ்மணன் ப்ரோவும் எனக்கு வந்து கேமராமேன் நல்ல பழக்கம் தான், ரொம்ப வருஷமாக நல்ல நண்பர். இதையும் தாண்டி இன்றைக்கி வந்த முக்கியமான காரணம் என் மச்சான், என் நண்பன் ஆரிக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன். 2002 நாங்கள் 2 பேருமே மிஸ்டர் சென்னை ஃபைனலிஸ்ட் நாங்கள் ஆரம்பித்தோம் மாடலிங்கில். ஆரிக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மேடை. அதுக்கப்புறம் ஆரி வந்து பிக் பாஸ் போயிட்டு டைட்டில் வின் நடித்தார். ஒரு ட்ராக் சேரன் சார் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்டராக வந்தார். மிக கடினமான உழைப்பாளி, நல்ல நடிகன், நல்ல நண்பன், நல்ல மனிதர். எந்த ஒரு ஈகோ இல்லாமல் யார் என்ன ஹெல்ப்பு கேட்டாலும் இறங்கி தான் படம் இல்லாமல் மற்ற படத்துக்கும் போய் எந்த ஒரு விஷயமும் பேசுவார். சமீபத்தில் கூட நாங்கள் அந்த பிக் பாஸ் நான் போனப்போ கூட ஒரு பிரச்சனை வந்துச்சப்போ ஒரு விஷயமா பேசினார். இல்லை மச்சான், நீ உள்ளே போகணும்னு எனக்கு ஃபோன் பண்ணிக்கலாம்ல. உள்ளே போனப்போ தான் பிரச்சனை வரும்னு எனக்கே தெரியாத, நான் எங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறது. அதனால் எல்லா விதத்துலையும், அதாவது ஒரு மனிதன் என்சைக்ளோபீடியா வேணால் சொல்லலாம் ஆரியை கண்டிப்பாக. இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயமும் கேட்டாலும் சேரன் சார் சொல்கிற மாதிரி அதை எந்த ஈகோவும் பார்க்காம இந்த வேலை தான் பண்ணாமல் இல்லை, சினிமாக்குள்ளே நான் இருக்கணும், எனக்கு சினிமா மட்டும்தான் தெரியும் சொல்கிற ஒரு நல்ல நண்பன், நல்ல மனிதர். அதுக்காக இந்த படம் நல்லபடியாக ஓடணும் நான் மனசார வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பளித்தது நன்றி. அதுக்கு முன்னாடி சேரன் சார் சொன்ன மாதிரியே உண்மையால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆரி மாதிரி தான் என் படம் ஓடிடாதா, ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி ஓடாதா, ஆரி படம் நல்லா ஓடணும் நானும் அவனும் டிஸ்கஸ் பண்ண விஷயம் இல்லை. எல்லா நடிகர்களும் நல்லா இருக்கணும், எல்லா திரைப்படம் சின்ன சின்ன திரைப்படம் பெருசாக வரணும். அவர் அரசாங்கத்துக்கு வச்ச கோரிக்கை நல்லபடியாக வரணும். அந்த இடத்துல சேரன் சார் கூட நான் கொடி பிடிச்சி கண்டிப்பாக நான் நினைப்பேன், எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், எல்லா ஹீரோ நல்லா இருக்கணும், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் அவங்களோட அன்னம் கிடைக்கணும். வாய்ப்புள்ளது நன்றி, அன்பேஷம். தேங்க்யூ. 4th floor வெற்றி பெற வாழ்த்துக்கள். கல்லா கட்டட்டும். ராஜா சார் தேங்க்யூ. ஆக்சுவலாக பிளான்டாலாம் வரல, பட் சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நானும் தனஞ்சயன் சாரும் இப்போ அதை பற்றி தான் பேசியிருந்தோம். உண்மையிலுமே இந்த படத்துக்கு நான் இந்த விழா நாயகன், இந்த இசை, இது அந்த விழாலாம் தாண்டி ராஜா சார் வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரி. அவர் இந்த படம் மூலிமா தான் எனக்கு பழக்கமாக தெரியும். பட் அவரோட வெறி எனக்கு தெரியும் சார். இந்த படத்தை கொண்டு போய் எப்படி அவர் சேர்ப்பார், அதை இந்த ரிலீஸ்க்கு கொண்டு இந்த விழாக்கு நான் இன்னைக்கு வந்த காரணம் வந்து அவருக்காக மட்டும்தான், என் இசைக்காகவோ அதுக்காக கிடையாது. பட் கண்டிப்பாக இது உங்களுக்கு நடக்கும் சார். இந்த படம் உங்களுக்காக, இந்த படம் எங்களுக்கெல்லாம் ஜெயிக்குதோ இல்லையோ உங்களுக்காக இது ஜெயிக்கும். எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் சின்ன படங்கள் எப்படி வளர்ந்து வரணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா
நீங்கள் சின்ன படங்கள்லாம் ஜெயிச்சாதான் நாங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு 47 படம் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு 30 படம் என்னோட இசை எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாது. என்னோட 4 செவத்துக்குள்ளே என் ஸ்டுடியோக்குள்ளே மட்டும்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் ஜெயிச்சாதான் அதுவும் ஜெயிக்கும். ஸோ இது ஜெயிக்கணும் சார், ஜெயிக்கும். இன்னைக்கு நீங்கள் பேசினது உங்கள் இந்த உலகத்துக்கு கேட்கும், அது மாறும் சார். அண்ட் மேடையில் இருக்க எல்லா பெரியவங்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. இவங்கெல்லாம் பீன் பிக் டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், பிக் இன்ஸ்பிரேஷன், லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தெம். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக நான் ஆரி ப்ரோவோட ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி அது இவ்வளோ வருடங்கள் கழித்து எனக்கும் அவருக்கும் நடந்திருக்கு. ஹிஸ் மோர் லைக் அ பிரதர் டு மீ. எல்லாமே சொன்ன மாதிரி த மோஸ்ட் டெடிக்கேட்டட் சின்சியர் ஆக்டர், நாட் ஓன்லி இன் ஆக்டிங். அவர் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, டைமிங்லேருந்து, அவர் பேசுகிற வார்த்தைகள்லேருந்து எல்லாமே யோசித்து ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஐவ் லேர்ன்ட் லாட்ஸ் ஃப்ரம் யூ இந்த படத்துலேருந்து. வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ இன் திஸ் மூவிங்க. இந்த படத்துலேயே இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு பேஷண்ட்டான ஒருத்தர்னா நம்ம டைரக்டர் தான். அதை பாருங்க, பின்னாடி போய் உட்காந்துட்டாரு. ஓ சாரி. நிறைய தடவை நான் ஸ்டுடியோக்கு போய் வேலை செஞ்சதோட அவர் தான் என் ஸ்டுடியோவில் போய் உட்காந்துருக்காரு. அதுக்கு நான் உங்களை வெயிட் பண்ண வைக்கல சார். இல்லை, ஜென்ரலாக ஒரு சீன் பண்ணுறோம், ஒரு ரீல் பண்ணுறோம், அதை போய் திரும்பி திரும்பி பார்க்கணும். இந்த படம் வந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு, இருந்தாலும் மியூசிக்கில் என்ன மாற்றலாம், அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ இது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் என்னோட நெருங்கிய நண்பர் லக்ஷ்மன், வி ஆர் கெட்டிங் யுனைடெட் ஆஃப்டர் போடாப்புடிக்கு அப்புறமா சேர்றோம். ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி தேர். ஆல் த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க் ஆல் மை சிங்கர்ஸ், ஆதித்யா, ஆர்கே, ஸ்ரீனிஷா, சின்னு. அவர் வந்து ஒரு மெக்கானிக்காக தான் நான் வந்து பார்த்து அவர் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பண்ணேன். அதுக்கப்புறமா அவர் ஜி தமிழ் மியூசிக்கில் வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆகிட்டார். என்னோட ஆஸ்தான ஒரு லிரிசிஸ்ட் வந்து கு கார்த்திக். அவர் எப்பவுமே ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு இவரை எழுதிட்டோன்னு சொல்லுவேன். அந்த படத்துக்குள்ளே போய் பழகினோடனே அந்த டேரக்டரோட ஃப்ரெண்டாக எல்லா பாட்டும் அவர் எழுதிடுவார். இன்னைக்கு வந்தோடனே தான் எங்களுக்கே தெரியுது 3 பாட்டு எல்லாமே அவர் தான் எழுதியிருக்காரு. என்னென்ன பாட்டுன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் த ப்ரெஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. தயாரிப்பாளர் திருப்பூர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நிறைய ஃப்ளாஷ்பேக். திருப்பூர் ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு டைட்டில் கொடுத்து நீ படம் பண்ண சொன்னால் நான் படம் பண்ணிடுவேன். அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்துருக்கேன் திருப்பூரில். ஆனால் யாருமே ஒருபடியாக படம் பண்ணல. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டி அதை ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு நிறைய பேர் வேறு வேறு விஷயங்களுக்காக சினிமாவுக்கு வந்தவங்களா இருந்தாங்க. நீங்கள் மட்டும் சினிமாவை நோக்கி வந்தவங்களா இருந்திருக்கீங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அது உங்கள் குடும்பத்தோடு உட்காந்துருக்கீங்க. அந்த குடும்பம் உங்களை நம்பி இந்த திரையுலகத்துக்குள்ளே அனுமதிச்சிருக்காங்க. ஸோ அந்த அனுமதிச்சதுக்கு நீங்கள் அவங்களுக்கான கொடுக்குற பரிசுன்றது இந்த திரைப்படத்தோட வெற்றிகளாக இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதை நான் விரும்புகிறேன். என்னோட உங்களுக்கு 2 மகள்கள், நான் உள்ளே உட்காந்து பேசிட்டு இருந்தேன். எனக்கு 2 மகள்கள். இவங்க கிட்டத்தட்ட நம்ம சின்சியராக தான் இருப்போம். ஏன்னா நம்ம பொண்டாட்டிக்கு பதில் சொல்கிறோமோ இல்லையா, மனைவிக்கு குழந்தைங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா, பாப்பா கேட்கும் அப்புறம் உங்களை. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கங்க்ராட்ஸ், நீங்கள் நல்லா பண்ணுங்கள். தம்பி இந்த ஃபோனை ஆஃப் பண்ணுங்க தம்பி. அப்புறம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், இந்த படம் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முதல் காரணமாக இருக்குது அந்த டைட்டில் டிசைன். அது யார் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த தம்பிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக ரொம்ப பிரமாதமாக டிசைன் பண்ணியிருக்காரு. 4th floor அப்படின்ற ஒரு சாதாரண பேர் தான் அது. 1st floor, 2nd floor, 3rd floor, 4th floor, 10,000 எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தைகள் இருக்கும். ஆனால் அந்த 4th floorன்ற வார்த்தைக்கு ஒரு கம்பீரத்தையும் ஒரு டிசைனையும் கொடுத்தது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதில் தெரியுது இந்த படத்தோட அட்ராக்ஷன், வெற்றி எல்லாமே. ஏன்னா எல்லாரும் இந்த 4th floor ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கணும்னு தோணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த த்ரில்லர் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் இந்த மாதிரியான ஜேர்னர் தான் ஒர்க் அவுட் ஆகுது. அதை வந்து ரொம்ப அழகாகவே அவங்க ஃபோட்டோகிராஃபியாகவும் சரி, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லையும் சரி, ஷார்ட் டிவிஷன்லையும் சரி கொடுத்துருக்க விதத்தில் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை இன்னைக்கு உள்ள அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த படம் பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. ஸோ அதனால் இந்த காம்பினேஷன் அடுத்த படம் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. ஏன்னா உங்கள் காம்பினேஷன் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபோட்டோகிராஃபிலேருந்து, எடிட்டர்லேருந்து, மியூசிக்லேருந்து எல்லாமே ரொம்ப மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அந்த வார்த்தைகள் எழுதின கவிஞர் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது. நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, பயப்படாதீங்க, தைரியமாக எந்திரிச்சுங்க. நான் தான் கவிஞர் இல்லைங்க. கவிஞனுக்கு ஒரு திமிர் இருக்கணும்ல, அது இருக்கலாம், தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகள் இருக்கு உங்ககிட்ட.
எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. டிசைன் பண்ணவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் எடிட்டர் யார் இங்கே இருக்காங்களா? சுதர்ஷன், ராம் சுதர்ஷன். ஓ, அந்த இதுக்கிட்ட ஜெமினியில் இருப்பார் அவர். ஓகே ஓகே, சூப்பர், நல்லா பண்ணியிருக்காரு எடிட்டர். அண்டு ஆரி வந்து எனக்கு நண்பர், அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் என் படத்தில் ஹீரோவாக நடித்தவர், அப்புறம் இப்போ நான் எடுத்த ஜேர்னியில் என்னோட ட்ராவல் பண்ணவர் நடித்தவர், அதை தாண்டி என்னோட உறவினர், அதை தாண்டி வந்து எங்கள் ஊருக்காரரு, மதுரைக்காரரு. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் எங்களுக்கு நெருக்கம் இருக்குது. எங்கள் குடும்பத்தோட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நண்பராக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா அவரோட முயற்சி, அவருடைய ரொம்ப, அதாவது இங்கே வந்து பின்புலத்தில் ஆளை வச்சுக்கிட்டு வர்றவங்க நிறைய பேர். ஆனால் பின்புலத்தில் இல்லாமல் ஓடி வந்து ஒருத்தன் ஜெயிக்கிறான்ல, அவனுக்கு இருக்க வேல்யூ தனிதான் என்னவா இருந்தாலும். ஏன்னா பின்புலத்தில் எங்கள் அப்பா டைரக்டரு, இல்லை எங்கள் அப்பா வந்து ரைட்டரு, இல்லை எங்கள் அப்பா ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வராமல் எனக்கு யாரையுமே சினிமாவில் தெரியாதுங்க. சினிமா தெரியும் அப்படின்னு வந்ததில் நான் ஒரு ஆள், அவர் ஒரு ஆள். ஸோ எங்களுக்கெல்லாம் அந்த வெற்றி தான் எங்களையே இன்னைக்கு வரைக்கும் உயிர்ப்போட வச்சிருக்கு. அப்படின்னா நாங்களா போராடி, நாங்களா ஜெயிச்சு, நாங்களா அந்த இடத்துல உட்காந்துருக்கோம். எங்களுக்கு யாரு பின்னாடி சப்போர்ட் பண்ணி நீ போயிடுன்னு எங்களுக்காக 10 படம் எடுக்கல. ஒவ்வொரு படத்துக்கும் சுசீந்திரனுக்கும் அதே மாதிரி தான், அவருக்கும் இதே மாதிரியான இப்படி வந்தவங்க பாருங்க. தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு ரூபத்துல, ஏதோ ஒரு இடத்துல நாங்க எங்களுடைய படங்கள் மூலமா உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு ஆளா நான் ஆரியை பார்க்குறேன். எனக்கு ஆரியை வந்து முதல் படம் நான் ஆடும் கூத்து அப்படின்னு ஒரு படம் பண்ணும்போது, அந்த படத்துல டிவி சந்திரன் டைரக்டர், அவர் வந்து என்கிட்ட கேட்டார், எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல முகம் வேணும், ஒரு நல்ல பையன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு ஆட்டோகிராஃபில் நடிக்க வந்தவரை நான் கூப்பிட்டு எனக்கு ஃபிசிக்கல் ட்ரெயினராக வாங்க, நான் ஒரு 72 கிலோ 76 கிலோவாக இருந்தேன். அப்போ அதை வந்து எனக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு இன்னும் 10 நாள் 15 நாள் தான் இருக்குது, எனக்கு 12-13 கிலோ குறைக்கணும் ஆறினேன். சார் 15 நாளில் 13 கிலோவா எப்படி குறைக்கிறதுன்னு. ஆனால் குறைச்சோம், தவம் மாதிரி குறைச்சோம். ஏன்னா அவர் என்னை வந்து சக்கையாக புழிஞ்சிருவார். ஸோ ஒரு ஒர்க்கில் உள்ள டெடிக்கேஷன் எனக்கு நான் அன்னைக்கு பார்த்தேன். ஸோ இந்த பையன் வந்து இந்த டைரக்டரை காக்கா பிடிச்சிக்கிட்டா பின்னாடியே இருக்கலாம், நாளைக்கு ஒரு படம் பண்ணிடலாம்னு நினைக்காம நம்ம நடிக்க தான் போனோம். ஆனால் ஒரு டைரக்டர் என்னை இதை மாற்றுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த வேலையில் நான் சின்சியராக இருக்கணும்னு அதுக்காக சார்ட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளில் 13 கிலோ குறைச்சனாங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு யாருமே குறைக்க முடியாது, எப்படியுமே குறைக்க முடியாது. அது வந்து என்னன்னா அந்த ஆட்டோகிராஃப் சக்சஸ்ல அது ஒரு பார்ட். அது அந்த படம் சக்சஸ் ஆகணுன்றதுக்காக நடந்த ஒரு அதிசயம். அன்னைக்கு நான் 65 கிலோ குறைஞ்சது, இன்னைக்கு நான் அதுக்கப்புறம் கூடவே இல்லை, அதே வெயிட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்க தான். அந்த டெடிக்கேஷன் என்னாச்சு, அவரை வந்து நான் ஆடும் கூத்து பண்ணும்போது, ஆடும் கூத்துல சரி ஆரியை அறிமுகப்படுத்தலாம். அவர் கூட டிவி சந்திரன் பெரிய டைரக்டர், அவர் மலையாளத்தில் நேஷனல் அவார்டு வாங்கின பெரிய டைரக்டர். அவர் மீரா ஜாஸ்மினுக்குலாம் நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் தான் அந்த ஆடும் கூத்து படத்தை எடுத்தார். அப்புறம் பாதியில் அவங்க படம் முடியாமல் போகும்போது நான் எடுத்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் அவர் அதில் வந்து நடிகரை அறிமுகப்படுத்தணும். ஆனால் அது ஒரு பெரிய வாய்ப்பை தேடி கொடுத்துடல, அது ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துடல. ஆரி நல்லா நடிச்சிருக்காரு, ஆரி வந்து நல்ல நடிகர்னு உடனே 10 பேர் தேடி போயிடல. அப்போ நமக்கு ஒரு தளர்ச்சியும், நமக்கு ஒரு தோல்வியை பற்றிய பயமும், நமக்கு வந்து ஒரு எதிர்காலம் பற்றிய பயமும் வரும். அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி ஒவ்வொருத்தனும் வந்து தன் முதல் தோல்வியை ஒரு மனிதன் கடந்துட்டான்னா எத்தனை தோல்வியும் கடக்கிறதுக்கான கம்பீரம், தைரியம் அவனுக்கு வந்துடும். அந்த முதல் தோல்வியை கடந்தவன் தான் ஆரி. அந்த முதல் தோல்வியை கடந்ததுனாலதான் இன்னைக்கு அவர் தளராமல் அடுத்து 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 அடுத்துன்னு பண்ணும் பொழுது, இப்போ இந்த படத்துல பார்த்தா ஆக்சுவலி தனஞ்சயன் சார் சொன்னது ரொம்ப உண்மை. அவ்வளோ பெர்ஃபெக்டா உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. ஸோ இது இன்னி தொடர்ந்து அவருக்கு நிறைய படங்களை உருவாக்கும், நிறைய படங்களை கொண்டு வரும். தனியா நீங்க நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இன்னும் நிறைய உருவாக்கும் இந்த சினிமா. ஆனா நீங்க இந்த சினிமாவுக்கு உண்மையா இருங்க, அவ்வளவுதான். இந்த சினிமாவுக்கு உண்மையா இருந்தோம்னா போதும். ஸோ இதுதான் எனக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்ன்றது. மற்றபடி தனஞ்சயன் சார் சொன்னாரு, இது காலகாலமாக கடந்த 20 வருஷமா நம்ம எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கிறது தான். பாருங்க எல்லாரும் விட்டு ரெடியாக இருக்காங்க, ஏதாவது ஒரு பால் விழுகும், இறை விழுகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இறையை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. ஏன்னா தனஞ்சயன் சார் சொன்னது வந்து ஒரு கருத்து மட்டும் கிடையாது, நிறைய தயாரிப்பாளர்களோட வலி, நிறைய தயாரிப்பாளர்களோட பிரச்சனை. ஒரு படத்தை ஆசைப்பட்டு எடுத்துடுறோம், அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் மக்களை அந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுல நீங்க இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும்போது ராஜா சார் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்றேன்ல, அது காரணம் என்னன்னா ஏற்கனவே வந்த நிறைய தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கலைன்றப்போ அவங்க படுற வலியும் கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். நான் திருமணம்ன்ற ஒரு ப்ரொடியூசர், ஒரு புது ப்ரொடியூசர் வச்சு படம் பண்ணும்போது அந்த படம் பிரேக் ஈவன் ஆச்சு. இருந்தா கூட எனக்கு அந்த புது ப்ரொடியூசரை பயன்படுத்துறதுக்கு பயம் வருது. ஏன்னா அது அவர் உழைச்ச பணம், அவர் குடும்பம் ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கிற பணம்.
அவர் ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு பணத்தை பிடுங்கி ஏதோ ஒரு தாகத்துல நம்ம ஒரு சினிமா ப்ரொடியூசர் கொண்டாந்து போடுற பணம். ஆனா அதை இங்க ஜெயிச்சு திருப்பி மீட்டு எடுக்கிறதுக்கு அந்த தயாரிப்பாளருக்கு வழி இருக்கான்னா இல்ல. அப்ப நாங்க மனசாட்சி அடகு வச்சுட்டு ஒரு தயாரிப்பாளர் தெரிஞ்சே ஒரு குழிக்குள்ள கொண்டு போய் தள்ளுறோமா அப்படின்னா ஆமா தள்ளுறோம். அது யாரு பொழைக்கிறதுக்கு? இங்க இருக்கிற 120 டெக்னீஷியனும் பொழைச்சிட்டு போயிடுவாங்க. இவங்க யாரும் சம்பளம் வாங்க வேலை பார்க்க போறது இல்லை. டெக்னீஷியன் சவுண்ட் இன்ஜினியர்ல இருந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் எல்லாரும் காசை கொடுத்தா தான் வேலை. ஆனா அது எல்லாத்தையும் ஒரு ப்ரொடியூசர் திரும்ப வரும்ன்ற கனவுல கொண்டு வந்து போடும்போது எல்லாம் வாங்கிட்டு முடிச்சுட்டு நன்றி சார் போயிடும். அந்த படத்தை வச்சுட்டு ஒரு ப்ரொடியூசர் தனியா நிக்கிறாரு. இதை எங்கே கொண்டு ரிலீஸ் பண்றது? எத்தனை ஷோ கொடுப்பாங்க? எத்தனை தியேட்டர் கொடுப்பாங்க? எப்ப சொல்லுவாங்க ஷோ இதுன்னு? என்னமே தெரியாது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒழுங்குபடுத்தப்படாத சினிமாவிற்குள் நிறைய பேர் முண்டி அடிச்சு ஓடிட்டு இருக்கோம். டெய்லி நம்ம டிராபிக்ல போற மாதிரி எல்லாரும் என்ன இவ்வளவு டிராபிக் நம்ம கேட்போம் போகும்போது. ஆனா நம்மளும் அந்த டிராபிக்ல ஒரு ஆளா இருக்கும். அது மாதிரிதான் சினிமா தயாரிப்பு இன்னைக்கு டிராபிக்குள்ள மாட்டிக்கிட்டவங்க மாதிரி எங்க போய் எந்த சிக்னல் என்னன்னு எப்படி திரும்பி எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம்ன்றத தெரியாத ஒரு புதிர் இருக்கும்போது இந்த புதிர் விடுவிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு, எல்லாரும் பிழைக்கணும்ன்ற ஒரு நல்ல சிந்தனை எல்லாருக்கும் வேணும். அதை தயாரிப்பாளர்கள் ஒன்றுபடுத்த முடியலையா? தயாரிப்பாளர் சங்கம் அதை முயற்சி பண்ணணும். தயாரிப்பாளர் சங்கத்துல வந்தவொன்னே ப்ரொடியூசருக்கு ஒரு பணத்தை கட்டி 1 லட்ச ரூபாய் எவ்வளவு சார்? 1 லட்ச ரூபாய் கட்டி மெம்பர்ஷிப் போடுறோம். என்ன கேரண்டி? நான் ஏன் இந்த 1 லட்ச ரூபாய் கட்டணும்? இந்த 1 லட்ச ரூபாய் கட்டினதுனால எனக்கு என்ன பயன்? நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணுதானே, என் படத்தை நான் எடுத்துட்டேன் சார், எனக்கு நல்லபடியா தியேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார்ன்றது மட்டும் தானே நான் கேட்கிற கேள்வி. எனக்கு நீங்க கொடுக்குற பொங்கல் காசு தேவையில்லை, நீங்க கொடுக்குற கூட்டம் போடுற ஒவ்வொரு விஷயம் எனக்கு தேவையில்லை. எல்லாரும் கூட்டம் அட்டன் பண்ண முடியாது. நீங்க பாதுகாப்பா ஒன்றை வச்சு அதுல தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்காந்துருக்கீங்க. அப்ப நீங்க இதை சிரத்தையோட அடுத்து எந்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்? சரி, தயாரிப்பாளர்கள் சொன்னா தியேட்டருக்காரங்க கேட்கல. தியேட்டருக்காரங்க அவங்களோட லாபத்தையும் அவங்களோட வருமானத்தையும் அவங்களுக்கு தியேட்டர் டெய்லி ஃபில் ஆகணுன்றதை மட்டும்தான் பாக்குறாங்களே ஒழிய இது ஒரு நல்ல படம், இதை திரையிட்டுருவோம், இதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுப்போம் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா முன்னாடி எல்லாம் பிக்சட் ஹையர் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. ஒரு வாரத்துக்கு தியேட்டர் நான் வாடகைக்கு எடுத்துட்டு என் படத்தை ஓட்டிக்கலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஓல்ட ஒரு விழுதலைன்னா அவன் தூக்கிடலாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு 70-30, 65-55 வந்ததுக்கு அப்புறம் அவங்க லாபம் சம்பாதிக்கிறது தயாரிப்பாளர் லாபம் சம்பாதிக்க மட்டும் பாக்குறீங்க. யாரு சம்பாதிக்கிறீங்க? மெயினா இருக்கிற ஒரு 10 ப்ரொடியூசர், 10 நடிகர்கள், 10 டைரக்டர்ஸ் பண்ற படங்கள் மட்டும்தான் ஓடுது. சின்ன பிள்ளை தெரியாமலே கை தட்டுது. நீங்களாம் தட்ட மாட்டீங்க, ஏன்னா நடிகர்கள் நமக்கு நாளைக்கு வேணும். அப்போ அந்த பெரிய நடிகர்கள் பட்டமே ஓடுது, அவங்களுக்கு மட்டும்தான் தியேட்டர் கிடைக்குது அப்படின்னா அப்ப சின்ன தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும்? சரி, ஓடிடின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை என்னாச்சு? நம்மளை பூரா தூக்கி உள்ள சப்ஸ்கிரைபரா போட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்லிட்டா நாங்க படம் வாங்குறது இல்லை, இனிமே நீங்க தியேட்டர்ல ஓட்டிட்டு கொடுங்க. அப்ப தியேட்டர் ஓட்டல இருந்தா அப்ப உங்ககிட்ட வர்றோம், நீ வாங்க மாட்டேன்னா அப்ப நாங்க என்ன பண்றது? அப்ப இங்க ஒரு முறைப்படுத்துறதுக்கு ஒரு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரம் எங்க இருக்குன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அரசாங்கம் எல்லாரும் வரி கட்டுறோம், நானும் வரி கட்டுறேன், இந்த படத்துல வேலை பார்த்தவங்க வரி கட்டியிருப்பாங்க, இந்த தயாரிப்பாளர் இவ்வளவு செலவுக்கு வரி கட்டியிருப்பாரு, இந்த வரி ஒரு அரசாங்கத்துக்கு போகுது. அரசாங்கத்துல சிறு தயாரிப்பாளர் இருந்து பயன்படுது அப்படின்றப்போ அந்த சிறு தயாரிப்பாளர் வெளியே வந்து பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது அரசாங்கத்தின் கடமை. வரி வாங்குறதுக்கு நீங்க கட்டாயப்படுத்துறீங்கன்னா அப்ப நான் பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுங்க, அது உங்கள் கடமை. அப்ப அந்த இடத்துக்கு நீங்க கூப்பிட்டு பேசுங்க. சிறுத்தை நீங்க தான் தியேட்டர் கூட வச்சிருக்கீங்க, உங்க கண்ட்ரோல்ல நிறைய பேர் அந்த ஒரு 10 பேர் தான் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க தியேட்டர்ஸை. அப்ப நாங்க சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார் முன்னாடி. அவர் நம்ம ஊர்ல டப்பிங் படங்கள் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டப்பிங் படங்கள் வரும்பொழுது தமிழ் படங்கள் காணாமல் போகிற வாய்ப்பு உருவாச்சு. எல்லாரும் ஜாக்கி சான் தமிழ் பேசுறத பார்க்க ஆரம்பிச்சோம். அப்ப எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? கூப்பிட்டு ஒரு ஆர்டர் போட்டார், எந்த திரையரங்கங்களும் கண்டிப்பாக 90 நாட்கள் தமிழ் படம் போட வேண்டும், அப்படி போடலாம் லைசன்ஸ் ரத்துனார். அதுதான் இன்னைக்கு சிறு திரைப்படங்களுக்கு 3 மாசம் ஒதுக்கி கொடுங்க. அது எந்த 3 மாசம் இருந்தாலும் பரவாயில்ல, 9 மாசம் நீங்க பெரிய படங்கள் எல்லாத்தையும் போட்டுக்குங்க, 3 மாசம் சிறு தயாரிப்பாளர்களுக்காக மட்டும் தியேட்டர் ஒதுக்குங்க. அந்த நேரத்தில் பெரிய படங்கள் வரக்கூடாது. அப்படி வராம இருந்தா 700 தியேட்டர் இருக்கும்போது 100 தியேட்டர் 150 தியேட்டர் பிரச்சா கூட ஒரு வாரத்துக்கு 6 படங்கள் வெளியாகும். 3 மாசம்னா நான் ஒரு மாசம் 4024, 3 மாசம்னா 72 படம் ரிலீஸ் ஆகும். 72 ப்ரொடியூசர் வாழ்வாங்க.
அப்ப இந்த திட்டத்தை யார் போடுறது? அப்ப இந்த திட்டத்துக்கு யார் முன்னாடி போய் கேட்கறது? நான் மட்டும் போய் கேட்டேன்னா நான் ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஆவேன். ஆனா என் கூட்டமா போய் நம்ம கேட்டோம்னா அரசாங்கத்துக்கான பிரச்சனையா அது மாறும். அப்ப அவங்க ஒரு வாரம் போட்டுக்குங்க, ஒரு தயாரிப்பாளர் ஒரு வாரத்துக்கு நீங்க கூலி கட்டுங்க, தியேட்டருக்காரங்க நஷ்டப்பட வேண்டாம், நீங்க ஒரு வாரத்துக்கு என்ன கூலியோ வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தியேட்டருக்காரத்துக்கு நஷ்டம் இல்லை, அரசாங்கத்துக்கு நஷ்டம் இல்லை, தயாரிப்பாளர்கள் 72 படத்தை ரிலீஸ் பண்ணிட முடியும். இந்த திட்டத்தை பேசுறதுக்கு யாருக்கும் தெரியாம இல்லை. தனஞ்சனி சாருக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஸ்கீம் நல்லா இருக்குன்னு. ஆனா யார் போய் பேசுறது? அப்ப நான் பகச்சுக்கிறோம்ன்ற பயம் எதுக்கு? நான் ஏன் ஊர்ல நான் பிழைக்கிறதுக்கு நான் வரியை கட்டிட்டு நான் உனக்காக கஷ்டப்பட்டு அரசாங்கம் நல்லா இருக்குன்னு என் வரியை பூரா கட்டிவிட்டு நான் பிழைக்கிறதுக்கு முன்னவே உங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் ஏன் யோசிக்கணும்? யோசிக்க கூடாது. நான் இங்கே இதை பேசுறது கூட இது எப்போவாவது ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு அதில் விழுகும். அரசாங்கம் என்ன பண்ணும்? தயாரிப்பாளர் சங்கத்தை கூப்பிட்டு சேரன்படி பேசினாராமே, அது என்ன கருத்து, வாங்க உட்காந்து பேசணும் கூப்பிட்டுச்சுன்னா நான் இந்த மேடையில் இன்னைக்கு கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு பிரயோஜனம் உண்டு. தேங்க்யூ. இன்னைக்கு இந்த படம் பண்ணி இந்த நம்பிக்கையோட வந்திருக்கு. அடுத்து அவர்கிட்ட வச்ச ஒரு கேள்வி, ஆரியை நம்பி எதுக்கு இவ்வளவு காசு போட்டு படம் எடுக்கிறீங்க? அவர் பிக் பாஸ் போயிருக்காரு, அவர் ஆல்ரெடி படம் பண்ணி அவர் பல வருஷம் ஆச்சு. அவர் தேட்டருக்கு அவருக்கு என்ன பிசினஸ் இருக்கு? இப்போ என்ன பெரிய குறை, மண்டை குழம்பு போய் தர்றாங்க எனக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியல, எனக்குமே தெரியல. அதாவது ஓடலைன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம், ஓடினா ஓடி இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம். ரெண்டுமே சொல்ல முடியாத ஒரு நம்பர் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட அவர் பேசிட்டு இருந்தாரு. அவர் சொன்ன விஷயம், சார் இந்த பக்கம் மைனஸ்லயும் இல்லை, இந்த பக்கம் பிளஸ்லயும் இல்லை, நான் சேஃபா இருக்கேன் சார். ஏன்னா ஜீரோக்கு பக்கத்துல எத்தனை நம்பர் வேணா போடலாம் சார், ஆனா மைனஸ்ல போயிட்டா திருப்பி எடுத்துட்டு வர்றது கஷ்டம் சார். யாருக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு முகத்தை நான் எடுத்துட்டு வரல. ஆனா இந்த படம் மூலியமாக நான் எப்படி நீங்க நெடுஞ்சாலை ஒரு படம் பெரிய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு, எப்படி மாயா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு, அப்புறம் நாகேஸ்வரிங்க ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குதோ, இன்றைக்கு வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க, பிசினஸ் உள்ள ஹீரோக்கள். அவர் சொன்ன விஷயம், அவர்கிட்ட சொன்ன விஷயம், வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் பல பேர் இருக்காங்க. இன்னொன்னு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடிய ஹீரோக்கள் இருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்கு இடையில போராடக்கூடிய பல நல்ல ஹீரோக்கள் இந்த சினிமாவில் இருக்காங்க சார். அவங்களுக்கான வாய்ப்புங்கிறது இங்க யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுத்துதான் சார் எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஏன்னா அவருக்கு இவ்வளவு புரிதல் இருக்குன்னு எனக்குமே தெரியல சார். ரஜினியை ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது யாருக்கும் தெரியாதுல்ல சார். இன்னைக்கு நமக்கு ரஜினி சார், இன்னைக்கு விஜய் சார், இன்னைக்கு அஜித் சார், யாரு எப்ப மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது சார். ஒரு படம் தான் அவங்க வாழ்க்கையை மாத்திருக்கு சார். காந்தாராங்கிற ஒரு படம் கர்நாடகத்துல இருந்து இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹீரோ நமக்கு யாருக்குமே தெரியாதுல்ல சார். ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது தெரியாது. எந்த நம்பிக்கையில் அவங்களுக்கு 30 கோடி போட்டு காசு எடுத்தாங்க, அந்த நம்பிக்கை ஏன் சார் நமக்கு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த கேள்வியை அதே லவ் டுடே படமா இருக்கட்டும் இவர் சொன்ன உதாரணம் சொன்னது. அப்போ யாரையோ நம்பி யாரையோ காசு போட்டாதான் சார் இந்த படம் ஜெயிக்க முடியும். அப்படி யாரையோ நம்பி போடுறதுக்கு நான் உங்களை நம்பி காசு போட்டேன் சார், கட்டாயம் இந்த படம் எனக்கு கரை சேர்க்கும் சார். அதனால நான் கவலைப்படலை சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிற ரிலீஸ்ல இருக்கக்கூடிய சிரமங்கள், அவர் எஃப்எம்எஸ் பிசினஸ் இதெல்லாம் பேசும்போது நிறைய சிக்கல்களை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வடிவேல் சொல்ற டைலாக் மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசரா மாறிட்டாரு. குனிகிறாரு, அடி இந்த பக்கம் அடிங்கடா அந்த பக்கம் அடிங்கடா இப்படி கேக்குறீங்களா அப்படின்னு டைரக்டாரு. ஸோ ஏன்னா அவருக்கு இங்க தெரியல, முன்னாடி சொல்லும் போது அதுக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு சார். ஒரு இடத்துல பிசினஸ் பேசும்போது கரெக்டா ஒரு கைட்லைன்ல போலன்னா சுத்திடும் சார் அப்படிங்கும்போது இப்ப அவர் நிறைய பேர் சுத்தல் வர்றாங்க. இப்ப கொஞ்சம் ட்ரெயின் ஆயிட்டு அவரை எல்லாத்தையும் சுத்தல் வர்றாரு. இவ்வளவுதானே படம், வாங்க வாங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால 27 ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட அதான் சொன்னாரு. இல்ல சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து 2 மாசம் நமக்கு லீவு இல்ல சார், எக்ஸாம் வருது, நிறைய பணம் போட்டிருக்கு சார், பண்ணிட்டோம், ஜனநாயகம் தள்ளி போயிடுச்சு சார், இந்த கேப்பை ஃபில் பண்றோமோ இல்லையா சார், நாம தியேட்டரை ஃபில் பண்ணுவோம் சார்னு சொன்னார். கேப்பை ஃபில் பண்றதுக்கு நிறைய படம் வரலாம் சார், தியேட்டரை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் கொடுத்துருவோம் சார் அப்படிங்கிற ஒரு நல்ல முயற்சியோட இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு ஆதங்கம் கோபம் இதெல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி என்ன விஷயம்னா, எங்கோ ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு நகர்வாங்க. இல்லைன்னா அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் நம்ம நன்றி உள்ள இதா இருக்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட தயாரிப்பாளருக்கு நான் நன்றி உள்ள ஆளா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உதவி இந்த படம் பண்ணோம், ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா நான் 5 கோடி ரூபாய் போட்டு இன்னைக்கு படத்தை பண்றவருக்கு நான் கொடுத்த இந்த சின்ன காசு ஒன்றும் பெரிய காசு கிடையாது. ஆனா நான் காசு கொடுக்குறேன்னு இது ஏன் படத்துக்கு காசு கொடுக்கல, இது நம்ம படம். நாங்க சார் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு இடத்துக்கு நான் இந்த படத்தை நம்பலைன்னா அப்ப யாரும் நம்புவா? எனக்கு ஒரே கேள்விதான் இருந்தது.
நானே இந்த படத்தை நம்பல அப்படின்னா நானே போவேன். அப்போ இந்த சுயநலமா ஒரு இடத்துல இருக்கும்போது என் சம்பளம் எனக்கு கொடுத்துருங்க சார், நான் வாங்கிட்டு போறேன்னு இல்லாம நாம எல்லாம் ஒரு இடத்துல நின்று இந்த படம் பண்ணுங்கிற முடிவோட வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரே விஷயம் சார், இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு எனக்கு வந்து. ஏன்னா எனக்கு இது சினிமா வரும்போது சொன்னாங்க, இந்த மூஞ்சியெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மூஞ்சியை நம்ம ஒரு இடத்துக்கு போராடி வர வேண்டியது இது எல்லாருக்கும் நடக்க வச்சு. ஆனால் இப்போ சொன்ன விஷயம் சார், அவர் பிக் பாஸ்க்கு வந்தாரு, 16 கோடி ஓட்டு போட்டாங்க, அவருக்கு எந்த மக்கள் வந்து தேட்டருக்கு ஓப்பனிங் வரும் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க சார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான் இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயமா நான் பதில் சொல்கிறேன். நான் பிக் பாஸ்ல போகும்போது எனக்கு இத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க, எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்கும், எதுவுமே எனக்கு தெரியாது. எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சினிமாவுக்கு வந்த காலத்துல இருந்து என் பாக்கெட்ல எவ்வளோ இருக்கோ 10 ரூபாய் இருக்குன்னா என் குடும்பத்துக்கான தேவை போக 1 ரூபாயோ 4 நாளோ செலவு பண்ண அந்த மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் செலவு பண்ணுங்கிற என்னோட எண்ணங்கள் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறல. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இந்த சமூகத்துக்கு செய்வோம்னு நினைக்கல. அன்னைக்கு காசு இல்லாத போதும் போராட்டத்தில் போய் உட்கார்ந்தோம், சமூகத்துக்கு வேலை செஞ்சோம். அப்போ இன்னைக்கு நம்ம உள்ள போகும்போது எனக்கு அன்னைக்கு நான் என்னுடைய வேலையை நான் செய்யறேன், அது சரியா இருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இல்லையா எதை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க, திருத்திக்கணும், அவ்வளவுதான் எல்லாருக்கும் வாய்ப்பு. அதனால எல்லாருமே பிறக்கும் போது இங்க யாரும் ஸ்டாரா வந்தெல்லாம் பிறக்கிறது இல்லை. இங்க ஸ்டார்ஸ் ஆர் மேட் நாட் பார்ன். இதை முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீங்களும் ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான். நாளைக்கு இந்த நான் அடுத்த படம் பண்றேன், எனக்கு மாரி சார் உட்காந்துருக்காரு, என்னுடைய கேமராமேன் உட்காந்துருக்காரு, மியூசிக் டைரக்டர் ஹமரா உட்காந்துருக்காரு, பாண்டியன் உட்காந்துருக்காங்க. தேர் நெக்ஸ்ட் ஸ்டார்ஸ், அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஸ்டார்ஸ் தான் அவங்க எல்லாருமே. அப்போ எங்கோ ஒரு இடத்துல யாரோ நம்பிக்கையாக கொடுக்குற வாய்ப்பு தான் ஒரு மனிதன் இங்க மாத்துது. அப்போ அவங்க எல்லாருக்கும் இந்த படமாக மொழியுமாக நான் சொல்லுகிற ஒரே வாய்ப்பு, என்னை நோக்கி எரிந்த கற்களை எல்லாம் ஒரு பூக்கற்களாக தான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் ஒரு நல்ல படம் கொடுக்கணுங்கிற பொறுப்புணர்ச்சி அதை கொடுக்குதே தவிர இந்த கோபமே கிடையாது. நல்ல படம் கொடுத்து எடுத்துட்டு வரேன், வாங்க போராடுவோம், மக்களை நோக்கி ஒரு படத்தை கொடுக்கறதுக்கான என்ன முயற்சியோ அதை பண்ணிருக்கோம். அதுல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, அடுத்த படம் திருத்திக்கிறோம், இவ்வளவுதான். அது சரியா இருந்தா நீங்க தயவு செஞ்சு வந்து எங்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் ஜெயிச்சானா எங்களை மாதிரி 100 பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அது பிரஜனுக்கு எல்லாருக்குமே நிறைய வாய்ப்பு கொடுப்பாரு. ஸோ தேங்க்ஸ் டு பிரஜன். இங்க வந்த ஒவ்வொருத்தருக்குமே என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். சூர்யா, கார்த்தி, மேக்கப் மேன், முடிவா வந்து கூகார்த்தியோடைய வரிகள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா அந்த பாடல் கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப வருத்தம் படுது. லைவ் சாங் இன்னும் கொஞ்சம் கிராண்டா விஷுவல் பண்ணான்னு அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அவர் இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருமே ஃபீல் பண்றாரு, இது கொஞ்சம் அப்படி எடுத்துருக்காங்க சார், சாட்டை செம்மையா இருக்குன்னு சொல்லி. மேமும் சொன்னாங்க இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த படத்துக்கு எனக்கு பாட்டு 2 பாட்டு எழுதிருக்கீங்க. ஸோ ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கும்போது தொடர்ச்சியாக நம்ம வேலை செய்வோம். இந்த சினிமா நல்ல கவிஞர்களை கொண்டாடிய ஒரு சினிமா. நாளைக்கு நீங்க கண்ணதாசன் மாதிரி, வாலியா மாதிரி நிறைய நல்ல நல்ல பாடல்களை கொடுக்கக்கூடிய ஒரு கவிஞரா நீங்க வரணும்னு கட்டாயம் வாழ்த்துறேன். அப்புறம் தரன், எனக்கு நல்ல பாட்டு கொடுத்துருக்கீங்க தரன். மாலை பொழுது மாதத்துக்கு அப்புறம் அப்பா பொண்ணுக்கு ஒரு சாங், என் பொண்ணு வந்து அந்த பாட்டை பார்த்துட்டு பயங்கர ஃபீலிங்ஸ், நீ என்னப்பா அந்த பொண்ணெல்லாம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்க, என்ன எப்படி கொஞ்சலான்ட்டு. இப்போ வேற பாட்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கூட அனுப்பிச்சிட்டா, அந்த பொண்ணை தூக்கி சுத்துற என்ன பாக்குறா ஒரு மாதிரியா அப்பா அப்படிங்கிறா. ஸோ அதனால அந்த பாட்டு அவளுக்கு ரொம்ப, நான் சொன்னேன் திருப்பி அதே மாதிரி உனக்கு உன்னை ஷூட் பண்றேன், உன்னை அது மாதிரி எடுத்து நான் கொஞ்சம் நேரம் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், வேணாமா வெக்கத்தை பாரு. ஸோ அதனால அந்த அளவுக்கு அவளுக்கு அந்த பாட்டு பார்த்துட்டு பொசசிவ் ஆயிடுச்சு. மகள்களை பெற்ற அப்பாக்கள் எல்லாரும் காலங்காலமாக கொண்டாடக்கூடிய ஒரு பாடலை கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்னோட பெரிய நன்றி. ஏன்னா உலகாதிங்கிற வார்த்தையை கேட்காம ஒவ்வொரு தகப்பனும் கடந்து போக முடியாது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பாடல். அந்த சிங்கர்ஸ் வந்து எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மண், நாங்களாம் புளிஞ்சிருக்கோம் அவரை, அவரும் வச்சு செஞ்சிருக்கோம் அவரு. ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கு. அப்புறம் டேஞ்சர் மணி ஃபைட் வந்து ரொம்ப அந்த இன்ட்ரோ பிளாக் ஃபிளைட் வந்து ரொம்ப மெனக்கெட்டு நாங்கள் பண்ண ஒரு ஃபைட்டு. குறிப்பாக ஒரு 4-5 நாள் நாங்கள் ட்ரிகர்ஸ் எல்லாம் பண்ணி அதை ரெக்கி பண்ணி எடுத்த ஒரு ஃபைட்டு வந்து கிளைமேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டாக வந்திருக்கு. ஏன்னா 2-3 படம் தொடர்ச்சியாக வேலை பார்த்துருக்கோம். அதில் தான் எனக்கு காலில் முடிஞ்சிருச்சுன்னாரு. நான் அந்த பார்க்கூர்லாம் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய சாணி போட்டிருந்தாங்க. ஓடி வந்து ஜம்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம தான் கொஞ்சம் ஆர்வக்கோளராச்சே. இல்லை அது வரேன் துரத்தி தானே போனால் நான் கொஞ்சம் லென்த் எடுத்துக்கலாம்னு எடுத்தேன். அங்கே கல் இருந்தது, நம்ம அதை பார்க்கல. ஷூவில் ஏறி அடித்தோன்னா அப்படியே ட்விஸ்ட் அடிச்சிச்சு. அதோட ஒரு 6 மாதம் பிரச்சனை. அங்கே போனோடனே மாதமலை ஷோக்கு தான் அவங்களுக்கு பிரச்சனை.
ஏன்டா ஷோ போயிட்டு ஒரு காலை பார்த்துட்டு வர மாட்டியா, ஏன்னா அங்கே உட்காந்துட்டு ஷோ உட்காந்து நிறைய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உட்காந்து ஷோ பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த ஃபைட் எல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு, எல்லாமே நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் கார்த்தி வந்து இந்த படத்தில் இதுக்கப்புறம் நிறைய படம் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. கார்த்தி ரெடியாக இருந்துக்கங்க, உங்கள் டேட்ஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நடிப்பை நான் இன்னும் நிறைய கற்றுக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு உதவி செய்கிற மனிதர்கள் வளர்ந்தாலும் நிறைய பேருக்கு நம்ம சம்பாதிச்சா நிறைய பேர் செய்ய முடியும். அதனால அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் முகத்துக்கும் உங்கள் நடிப்புக்கும் ஒரு ஃபீல் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒன்று இருக்கும்ல, உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில். அதனால அதை நல்லபடியாக இந்த போராடி உங்ககிட்ட வாங்கிட்டாரு எல்லாத்தையும். அடுத்த படத்துக்கு அந்த போராட்டத்தை குறைச்சிட்டு நீங்களாவே இயல்பாக நடிக்கிற தயாராகிட்டீங்கன்னா சீசன் நடிகர் ஆகிடுவீங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம் நம்ம யூடியூபர் பாய்ஸ், இந்த படத்தில் யூடியூபர் பாய்ஸ் கேங் இருக்கு. ஸோ எல்லாருமே இன்ஃப்ளூயன்சஸ், அவங்க வந்து விஜய் ஆகிட்டான், ஒருத்தர் வந்து பிளாகர் ஆகிட்டாங்க, எல்லாரும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட டீம் யுனைட்டி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. தாங்கடா எல்லாரும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொன்னேன். ஒரு ஆள் வரல, 2 ஆள் வரல, நாங்கள் வரமாட்டோம் சொல்லிட்டாங்க. அது எல்லாம் வந்ததுக்கு இங்கே இல்லை சார், எங்கள் டீம் வந்தால் தான் நாங்கள் ஃபோட்டோக்கே வருவோம்னு சொல்லிட்டு அந்த டீம் மெயின் கேட் நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய உழைப்பும் ஒரு முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது. முக்கியமாக அந்த குழந்தை சில ஆர்டரு இது தயவு செஞ்சு ஒரு பெரிய கைதட்டு கொடுத்துருங்க. ஏன்னா நாங்கள் தூக்கம் முழிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இந்த குழந்தை வந்து அத்தனை நாள் தூக்கம் முழிச்சு எந்திரிச்சவொடனே வந்து டம்முன்னு அடிச்சுன்னா ஃபீல் பண்ணுடா, கொஞ்சம் அழுடா, கொஞ்சம் சோகமாடுறா, ஏன்னா அது வந்து பேச முடியாத குழந்தை, அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுவேன். அது வந்து சீசன்ட் ஆயிடுச்சு. நாங்கள் எதாவது கூப்பிட்டு பண்ணோன்னா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, அது சீசன்ட், அது ரியாக்ஷன்லேயே ஆயிடுச்சு. ஸோ பல்லு விழுந்துருச்சு. அதாவது வளர்றதுக்குள்ள படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம், பல்லு விழுந்துருக்கோன்னு சொல்லிட்டு 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். ரொம்ப நன்றி, நல்லா பண்ணியிருக்கேன். அவங்க பேரண்ட்ஸுக்கும் என்னோட பெரிய நன்றி. எந்த வித இடைஞ்சல் கொடுக்காம, எந்த வித டார்ச்சரும், வழக்கமான ஹீரோயின் நம்மாக்கள் டார்ச்சர் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக கூட இருந்து நல்லபடியாக முடிங்க சார்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க. தேங்க்ஸ் சொல்லும் அவங்க. ஸோ எல்லாரும் வந்து இருந்து இந்த படத்துக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி. பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நான் சொல்லுகிற ஒரே ஒரு கோரிக்கை இதுதான். நீங்கள் ரொம்ப வருஷமாக என்னை பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப வருஷமாக நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கீங்க. இது என்னுடைய பட விழாவாக இல்லாமல் இது நம்முடைய பட விழாவாக, உங்கள் குடும்ப விழாவாக இது இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா நான் நிறைய விழாக்களுக்கு வந்து பேசிட்டு போயிருக்கேன். என்னுடைய விழாவில் நான் பேசுகிற நேரமாக இதில் இருப்பதில் நான் வைக்கக்கூடிய உங்கள் கோரிக்கை, இந்த படம் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் நான் ஒரே சொல்லுவேன். இந்த படம் நல்லா இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு கொண்டு போய் சேருங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ட்வீட்டும் ஒவ்வொரு செய்தியும் தான் இப்படிப்பட்ட தயாரிப்பாளரை கொண்டாடும். ஏன்னா இதுக்கு பெரிய கூட்டு வந்து இங்கே நாங்கள் பிரம்மாண்டமாக பண்ண முடியாது. அவர் பிரம்மாண்டமாக படத்தை செலவு பண்ணிட்டாரு. ப்ரமோஷனுக்கும் எங்களால் என்ன சக்திக்கு உட்பட்டதோ அவர் பெஸ்ட்டாக செய்ய முயற்சி பண்ணுறாரு. ஸோ ஊடக நண்பர்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒளியின் வெளிச்சத்தில் தான் இந்த படத்தின் வெற்றி இருக்கிறது. ஸோ இந்த படத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். அடுத்தது எலெக்ஷனில் ஓட்டு போட போகிற மக்கள்கிட்ட இந்த படத்தை ஒப்படைச்சிட்டேன். ஸோ யாரை ஜெயிக்க வைக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ணட்டும். 27ஆம் தேதி என்னுடைய முடிவு என்னன்னு எனக்கு தெரியும். எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்க முடியும் மக்கள் முடிவு பண்ணட்டும். நன்றி, வணக்கம். இந்த எல்லாரும் ஒரு மாதிரி பரபரப்பாக பேசிட்டே இருந்தாங்க. இதை வந்து நான் ஒரு நன்றி சொல்ல மேடையாக தான் எடுத்துக்கணும். அதை விட ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இங்கே ஒருத்தர் நின்றுட்டே இருந்தார், எங்க ஜெய் தானே சார், ஜெயகாந்தன், அது பின்னாடி வந்துட்டார். டிஆர் சார் பேசும்போது கூல் சுரேஷ் பின்னாடி இருந்து கைத்தட்டுறாங்க. கைத்தட்டு அங்கேருந்தான் வருது எல்லாருக்கும். ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சுந்தர் சார், அப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு என் கூட இருந்த கார்த்திக் துரை அண்ணா, எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து அவர் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசர் ராஜா சார், ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவர் கூட இருக்கும்போது. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு, நான் அவங்க சொன்னாங்கல்ல பேசினாலே சிரிப்பு வரணும், அந்த மாதிரி அவரும் கூட இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங்கே இருக்கும். என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி சந்தோஷமாக எல்லாரையும் பார்த்துக்கிட்டாரு. எப்படி ஆர்யா அண்ணா வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டோ, அந்த மாதிரி வந்து எங்கள் ப்ரொடியூசர் வந்து மூவிங் ஃபார்வர்ட். என்னென்ன இருந்தாலும் பரவாயில்ல, போப்பா பண்ணுருவோப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணார். இந்த இடத்துல வந்து இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 படம் நடிச்சிருப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு லக்ஷ்மண் சார், என்னோட ஃபஸ்ட்டு டைரக்டர். அவர் அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் இன்னைக்கு இங்கே நிற்கவே முடியாது. ஸோ அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அந்த விதைன்னு சொல்லுவாங்களா, அதை கரெக்டாக வந்து அவர் தான் வச்சது. ஸோ அவருக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி. அதே மாதிரி டேஞ்சர் மணி அண்ணா,
வந்து வடபழனி உள்ளே வந்து எங்கே போகிறது என்னென்னு தெரியாத போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறப்பா அப்படின்னாரு. என்னது ஹெல்ப் பண்ணுறீங்களா, என்ன புதுசாக இருக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்னு ஒவ்வொரு ஆஃபீஸ் அட்ரஸாக கொடுத்து என்னை வந்து எல்லா இடத்துக்கும் போய் அவரே கூட வந்து இந்த பையன் நல்லா பண்ணுவாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி சொன்னேன். இப்போ நாங்கள் எல்லாரும் ஒரே மேடையில் இருக்கிறது வந்து இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரியண்ணா உங்கள் கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷம்னா. உண்மையுமே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அந்த ஒர்க் அவுட்டை தவிர. அதையும் வந்து அடுத்த படத்தில் கற்றுக்கிறேன். பிரஜன் அண்ணா உங்கள் கூட நடிச்சிருக்கேன் நிறைய. நானும் பிரஜன் அண்ணாவும் 23 மணி நேரத்துக்குள்ளே ஒரு படம் நடித்தோம். அது பண்ணும்போது பிரஜன் அண்ணா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாருன்னு தெரியும். திடீர்னு ஓடி போய் டான்ஸ் ஆடுவார். என்ன ஒரு டான்ஸ் ஆடிருக்காரு, திடீர்னு ஃபைட் பண்ணார். சூப்பராக வந்து அந்த 23 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த படத்தை சூப்பராக நடித்தார். இன்னும் நிறைய இடங்களுக்கு நீங்கள் போகணும், பெரிய பெரிய லெவலில் நீங்கள் வரணும்னு. சூர்யாண்ணா நன்றிண்ணே. நீங்களும் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தீங்க. இந்த படத்தில் நான் மட்டும் இல்லை, என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸு நடித்தாங்க. ஸோ இங்கே இடம் இல்லாதனால அவங்களாம் அங்கே நிற்கிறாங்க. அவங்க எல்லாரும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் பாலா, அப்புறம் பிரதீப், எல்லாரும் கொஞ்சம் வாங்கலேன். தேவா, விபிதா, ஜெய் வாங்க ப்ரோ, வாங்க. என்னன்னா எல்லாருமே வந்து சந்தோஷமா வீட்டில் சொல்லிட்டு வந்திருப்பாங்க, இன்னைக்கு எங்கள் ஆடியோ லான்ச் நடக்குது, நாங்களாம் போய் சூப்பராக இருக்க போறோம். இங்கே ஸ்டேஜில் இடம் இருந்தால் எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த 4th ஃப்ளோர் குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து உங்களை எந்த விதத்திலையும் டிசப்பாயிண்ட் பண்ணாது. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சேரன் சார் கிளம்பிட்டாங்களா? அவர் பேசுறதெல்லாம் வந்து கேட்கும்போது ஐயோ நம்ம என்ன, அவர் சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். ஸோ அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணி சினிமா நல்லா இருக்கணும், அப்போ தான் நான் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஸோ சினிமா ஜெயிக்கணும். தேங்க்யூ.